இனிய மாலை வணக்கம். ஹெட் ஸ்டோரிஸ் பக்கத்துல இன்னைக்கு வந்து நம்ம அவேர் இந்தியா அப்படின்னு சொல்ற என்ஜிஓல இருந்து ஃபர்ஸ்ட் வாலண்டியரான சந்தியன் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. போன வாரம் ஏற்கனவே நம்ம வந்து சைல்ட் செக்ஸ் அபியூஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசி இருக்கோம். அவங்களுடைய பர்சனல் நரேட்டிவா நம்ம வந்து போன வாரம் பேசணும். அதனுடைய தொடர்ச்சியாக சைல்ட் செக்ஸ் அபியூஸ் மாதிரியான ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா பல ஆண்டுகளாக இயங்கிட்டு இருக்கிற அவேர் என்ஜிஓ இந்த ஃபீல்ட்ல என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, இதை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, அந்த சிக்கல்களை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு சைல்ட் செக்ஸ் அபியூஸ் நம்ம கேள்விப்பட்டாலோ அல்லது நம்மளுடைய குடும்பங்களே வந்தாலோ அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் இன்னைக்கு நம்ம வந்து சந்தியன் கிட்ட இன்னைக்கு நம்ம தெளிவா பேச போறோம். வணக்கம் சந்தியன், வெல்கம் ஹியர். வெல்கம். வெல்கம் டு ஆல் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும், உங்களுக்கும் ஹர் ஸ்டோரிஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே, அதை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். சந்தியன், என்னுடைய முதல் கேள்வி வந்து நான் அவேரை பத்தி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ அவேர் எப்போ நீங்க தொடங்குனீங்க, உங்களுடைய அப்ஜெக்டிவ் தொடங்கும் பொழுது என்னவா இருந்தது? அவேர் வந்து பேசிக்கலா வந்து 2012 நிர்பயா இன்சிடென்ட்டோட தாக்கத்தினால உருவாக்குன ஒரு சோஷியல் மீடியா பேஜ். டிபிக்கலா ஒரு ஃபேஸ்புக் பேஜா தான் கிரியேட் பண்ணோம். ஸோ அது ஒரு 2 இயர்ஸ் வந்து இன்னும், ஏன்னா 2012 அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய ரேப் மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சென்சேஷனலைஸ் ஆச்சு. ஸோ அப்பதான் இந்த ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ், ஒரு பாலினத்த அடிப்படையில நடக்கக்கூடிய வன்முறைகளை நம்ம கொஞ்சம் அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சேன். டிபிக்கலி நான் அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சு அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு தேடுற மாதிரியான ஒரு விஷயமா தான் ஆன்லைன்ல நிறைய கேம்பெயின்ஸ் பண்ணிட்டு. ஸோ அப்போ ஆன்லைன்ல கிடைச்ச ரெஸ்பான்ஸையும் நான் என்னோட சுத்தி இருக்கக்கூடிய சர்க்கிள், வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கிட்ட எல்லாம் கவனிக்கிறப்ப நிறைய கேப்ஸ் பார்க்க முடிஞ்சு. ஆன்லைன்ல இருக்கவங்க ரியல் டைம்ல வேற மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ ரியல் டைம்ல இறங்கி ஒர்க் பண்ணுவோம், ஏன்னா இந்த ஆன்லைன் க்ரௌட் நம்பி வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஃபீல்ட்ல இறங்க ஆரம்பிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் நொச்சிக்குப்பம்ன்ற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்கிறத கம்யூனிட்டி ஒர்க் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அங்க எடுத்தோம். அப்புறம் அங்கிருந்து மோஸ்ட் ஆஃப் தெம் செம்மஞ்சேரின்ற பகுதிக்கு மூவ் ஆயிட்டாங்கன்றதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே அங்க மூவ் பண்ணோம். ஸோ அங்க வந்து அந்த மக்களோட வாழ்வாதாரமும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வேற. பட் ஆனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு ரிசப்டிவா இருந்தாங்கன்றது எங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு எடுத்துட்டு போறது. ஸோ அப்போ அவங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணது அவங்களோட குழந்தைங்களோட கல்வி. ஸோ அப்போ அதுக்கான ஒரு பிளான் அங்க போட்டுட்டு பேரலா என்ன பண்ணணும்னா மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே குழந்தைகள் சார்ந்தும் பெண்கள் சார்ந்தும் இந்த ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் எந்த அளவுக்கு கனெக்டடா இருக்கு, எப்படி அவங்கள விக்டிமைஸ் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு தனித்தனி ப்ராஜெக்டா வந்து ஒரு 4 டார்கெட் குரூப் செட் பண்ணும். ஒன்னு ஸ்கூல், காலேஜ், ஒர்க் பிளேசஸ், கம்யூனிட்டிஸ். ஸோ கம்யூனிட்டிஸ் சொல்றப்ப செம்மஞ்சேரி மாதிரியான கம்யூனிட்டி இருக்கும், கேட்டட் கம்யூனிட்டி, அபார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான இடங்களும் இருக்கும். ஸோ இந்த 4 இடங்கள்ல பிரைமரியா ஒர்க் பண்றதுக்கான ப்ரோக்ராம்ஸா கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து 2016 தான் சேவ் தி ஸ்மைல்ஸ்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம். இது வந்து குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்கான ப்ராஜெக்ட். செகண்ட் வந்து நோ மோர் நிர்பயா. ஸோ அது வந்து உமன் சேஃப்டி, ஜெண்டர் ஈக்வாலிட்டி, இதை பேஸ் பண்ண மாதிரியான ப்ராஜெக்ட். ஸோ இப்படி ஆரம்பிச்ச விஷயம் தான். அதோட லேர்னிங் எல்லாம், எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கேதர் பண்ணி எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சு 2017 இருந்து அதை செம்மஞ்சேரியில சின்ன சின்ன கான்வர்சேஷனா அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது, குழந்தைங்க மூலியமா ஃபேமிலிஸ்க்கு ரீச் அவுட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அது கழிச்சு தொடர்ச்சியா வேற சில ப்ரோக்ராம்ஸ்லாம் லைக் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ரிலேட்டடா, சேஃப் ஆக்டிவ் பீரியட்ஸ், சஸ்டைனபிள் மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸ் பத்தின விஷயங்களும் அது கழிச்சு, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கே நிறைய டைம் வந்து செக்ஷுவல் வயலன்ஸ் அதெல்லாம் குழந்தைங்க கிட்ட பேசுற விஷயங்கள், அவங்களோட ஸ்டோரிஸ் கேட்டு இவங்க நிறைய டிஸ்ட்ரெஸ் ஆன விஷயங்கள்லாம் நிறைய நினைச்சோம். அதனால எங்களோட வாலண்டியர்ஸ்க்காகன்னு ஒரு இனிஷியேட்டிவா மென்டல் ஹெல்த் ஆரம்பிச்சோம். பட் ஆனா அதோட தேவை எல்லாருக்குமே, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அப்புறம் அதை ஒரு ப்ராஜெக்டாவே பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு 4 விஷயங்களா பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கு எல்லாத்துக்குமே அம்பரலாவா ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்ப செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனை முன்னிறுத்தலாம், அது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு இன்க்ளூசிவா இருக்கணும், காம்ப்ரிஹென்சிவா இருக்கணும்ங்கிற ஒரு பேசிஸ்ல அந்த அம்பரலா கீழே இப்ப இந்த 4 விஷயங்களும் சரிவர செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ டார்கெட் குரூப்னு சொல்றப்ப ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கூலா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் சில்ட்ரன். ஸோ 90% வந்து அடல்ட்ஸோட ப்ரோக்ராம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ குழந்தைகள் சார்ந்து ஒர்க் பண்ணாலுமே குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதை தாண்டி பெரியவங்களுக்கு தான் இங்க நம்ம அதிகமா சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் பேட்டர்னே மாத்திட்டு இப்போ அடல்ட்ஸோட கான்வர்சேஷன்ஸ் தான் ஜாஸ்தி போயிருக்கு. Okay, that's great. So how many years you have been working on this? So from 2015 la irundhu, so this is 6 years completed, 7th year. Okay. So முதல்ல வந்து தொடங்கும் பொழுது கவனத்துக்கு வந்த சைல்ட் செக்ஸ் அபியூஸ் இன்சிடென்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி எதிர்கொண்டீங்க? ஓகே, ஸோ நான் வந்து பேசிக்காவே இந்த விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிச்சது எனக்கு வந்து வாலண்டியரிங் மேல இருந்த பேஷன்.
ஸோ நான் ஒரு ஆர்கனைசேஷனோட வாலண்டியர் பண்றது, நான் போய் வீக்கெண்ட்ஸ்ல போய் டீச் பண்ணுவேன். அது வந்து ஒரு ஷெல்டர் ஹோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க எக்ஸ்போஸ் ஆன விஷயம் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு சைல்டு அபியூஸ். ஏன்னா நான் நிர்பயாக்காகன்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ப்ரிடாமினண்டா உமன் சேஃப்டி, ஜெண்டர் ஈக்வாலிட்டி. பட் இதே விஷயம் ஒரு குழந்தை லெவல்லையும் நடத்துங்கிறப்பதான் ரொம்ப பாதிப்படைஞ்சது. ஸோ அப்ப அந்த மாதிரியான மீட்டிங்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாலண்டியரிங்கோட ஆரம்பிச்ச ஃபேஸஸ்ல வாலண்டியர்ஸ் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்னா அன்னைக்குதான் அவங்க என்ரோல் ஆகுறாங்க வாலண்டியரா ஆகி அண்ணான்னு பேச ஆரம்பிச்சு அன்னைக்கு நைட்டே அவங்களோட ஹோல் ஸ்டோரியை சொல்றாங்க. ஸோ தட் வாஸ் சோ ஷாக்கிங் ஃபார் மீ. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்றதுங்கிறது விஷயம். பட் ஆனா அந்த சிவியாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் வந்து இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துமாங்கிறது எனக்கு உணர வச்ச தருணம் அது. ஸோ அப்பதான் வந்து சைல்டு அபியூஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ப்ரோக்ராம் பேட்டர்ன் மாத்தங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடா கொஞ்சம் பைலட் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் எக்ஸாக்டா 2017 போரூர் தஷ்வந்த் கேஸ் கழிச்சு தான் இதோட நீட் வந்து இன்னும் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா அப்பதான் சென்னை மக்களும் ரொம்ப ரிசப்டிவா இருந்தாங்க இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்க்கு அப்புறம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 இயர்ஸ்ல நாங்க பேசுற பேச்செல்லாம் இதெல்லாம் இங்க அதிகமா தேவையில்லைங்க, நார்த் இந்தியா டெல்லியில தான் தேவை, சென்னைலாம் ரொம்ப சேஃப் தான், எதுக்கு இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு நாங்க செம்மஞ்சேரியில ட்ரைனிங் வச்சதுக்கு போரூர்ல இருந்து கோயம்பேடுல இருந்து வராங்க. அவ்வளவு பேர் வந்து அவ்வளவு லைக் அந்த ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்பதான் அந்த மொமெண்ட்டை வி ரியலைஸ்ட். ஸோ அதுல இருந்து தான் நாங்க ஆரம்பிச்சோம், கொஞ்சம் சிவியராகவே ஒர்க் பண்ண ஆரம்பிட்டோம். இந்த கான்வர்சேஷன் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் போய் சேரணும். ஓகே, கிரேட். உங்களுடைய பேஜ்ல வந்து நீங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 5 steps to protecting children அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் மாதிரியே நீங்க போட்டு வந்து சொல்லியிருக்கீங்க. அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கேட்கறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா. ஸோ இது வந்து பேசிக்கா என்னன்னா, இப்ப ஒவ்வொருத்தருக்கும் லைக் இது வந்து டிபிக்கலா பேரண்ட்ஸ் பேஸ் பண்ண மாதிரி தான். ஏன்னா நாங்க பேசிக்கா பிலீவ் பண்றது என்னன்னா, இந்த இஷ்யூஸ் எல்லாமே செக்ஷுவல் வயலன்ஸ், ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ், இது எல்லாமே நம்ம வீட்ல இருந்து துவங்கக்கூடிய உரையாடல்கள்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணும். ஸோ அதனால கான்வர்சேஷனை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணுங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ அப்ப இந்த 5 ஸ்டெப்ஸ்ங்கிறதும் ப்ரிடாமினண்டா அவங்களுக்கான ஒரு விஷயமா தான் சொல்லுவோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இஷ்யூ இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை பத்தின புரிதல் நம்மளுக்கு இருக்கா. இப்ப செக்ஷுவல் அபியூஸ்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதோட ரூட் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவு. ஸோ அது தவிர வந்து ஜென்ரலா இது எவ்வளவு காமனா இருக்கு, இதோட மேக்னிடியூட் என்னங்கிற அந்த விஷயத்த சிம்பிளா சொல்லணும்னா ஃபேக்ட்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஏன்னா நிறைய தடவை நம்மளுக்கு கூடவே டிராவல் ஆகுறதுன்னா மிஸ்கன்செப்ஷனும் ஒரு தவறான புரிதலும் தான். ஸோ ஒரு சரியான பார்வையோட அதை பார்க்க ஆரம்பிக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சொல்லுவோம். ரெண்டாவதா பாக்குறப்ப இந்த மாதிரியான வாய்ப்புகள் உருவாக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யறது. ஸோ அப்ப இது எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல எந்த மாதிரியான நேரங்கள்ல நடக்குது, அதுல நம்மளோட தவறுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணாம இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை அதிகமா ஃபோக்கஸ் பண்ண சொல்றதுன்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்துக்கிட்டோம்னா இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறது. ஏன் வந்து நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல வந்து இதை யாரோ சொன்னாங்கனாலும் கேட்கறதுக்கோ தயங்குறோம் அப்படின்னா இது மேல இருக்கக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட். ஸோ அதனாலதான் எங்களோட டாபிக், எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் 90% அடல்ட்ஸா மாறதுக்கான ரீசனும் இருக்கும். ஏன்னா இனிஷியலா அந்த 2 இயர்ஸ்ல நாங்க பேசுறப்ப வந்து இதெல்லாம் வேண்டாங்க, எங்க குழந்தை ரொம்ப சேஃபா இருக்காங்க, இதெல்லாம் போய் ஸ்கூல்ல சொல்லுங்கன்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் கிட்ட கேட்டா வந்து இதெல்லாம் பேரண்ட்ஸ் தாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா பேச முடியும் அப்படின்ட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பாஸ் ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அடிப்படையில் என்னன்னா இவங்களுக்கு அந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு அவ்வளவு கூச்சமாவும் தயக்கமாவும் இருந்ததுதான் நாங்க கவனிச்சோம். ஸோ அப்ப இதை எவ்வளவு நம்ம நார்மலைஸா பேச ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இதுல இருக்கக்கூடிய கூச்சம், ஸ்டிக்மா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. அது நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறோம் போது அந்த குழந்தைங்களுக்கும் அந்த ஷேமுங்கிற ஒரு விஷயம் போகாது. அப்படிங்கிறதுனால இதை ரொம்ப நார்மலைஸ்ட் கான்வர்சேஷனா மாத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இதை கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம இப்பதான் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம்னா ஆல்ரெடி அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை பத்தின அறிகுறிகள். ஸோ இது நாட் ஜஸ்ட் வித் த சைல்ட், குழந்தைகள் பத்தி மட்டும் இல்ல, தவறு செய்ய நபர்கள் கூட நம்மள சுத்திதான் இருக்காங்கன்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ 95% தெரிஞ்ச நபர்கள் தான் செய்யறாங்கன்றப்ப அவங்கள நம்ம கண்டறியறது மூலியமா கூட இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது. லாஸ்ட் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த பிரச்சனையை நாம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல நம்ம குழந்தைய நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னாலும், இல்ல ஒரு தவறான நபரை நம்ம பாக்குறோம் அப்படின்னாலுமே நாம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறதுதான் இந்த ஹோல் விஷயமே முடியும். ஸோ அப்ப நம்ம அந்த குழந்தை டிஸ்க்ளோஸ் பண்றதோ இல்ல நாமளா கண்டுபிடிக்கிறோமோ இல்ல நமக்கு யார் மேலேயோ டவுட் இருக்கோ அந்த விஷயங்களை கையாளுறதுக்கு நாம எப்படி நம்மளோட
சீரான மனநிலையோட அதை எதிர்கொள்றோம், எமோஷனலா நாம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எமோஷனலா ரியாக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது அந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்த ரொம்ப பக்குவமா கையாளணுங்கிறது தான் லாஸ்ட் விஷயம். ஸோ இந்த 5 விஷயம் தான் நம்ம அந்த 5 ஸ்டெப்ஸ்ல பேசுவோம். ஓகே. சோ ஒன்னு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அபியூஸ், ரெண்டு நோயிங் தி சிச்சுவேஷன் ஆர் தி என்விரான்மென்ட் இன் விச் திஸ் ஹேப்பன்ட், மூணாவது டாக்கிங் ஓபன்லி அபௌட் திஸ், நாலாவது அப்சர்விங் தி சைன்ஸ் அண்ட் தி சிக்னல்ஸ், கடைசியா வந்து நீங்க அது ரியாக்ஷன் how you handle the subject, எப்படி பண்றோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படிங்கிறது. சோ இது வந்து ஒரு 5 ஸ்டெப் நீங்க சொல்றீங்க குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான அவசியமான ஸ்டெப்ஸ். அப்போ அந்த மித்ஸ் ஆஃப் சிஎஸ்ஐ சைல்ட் செக்ஸ் அபியூஸ்ல இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் மித்துன்னு சொல்றீங்க இல்லையா? எதெல்லாம் இதுல மித் அப்படிங்கிற இதுல வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கறத வந்து பெரியவங்க ஏன் தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்க கிட்ட பேசணும் அப்படின்னா, நிறைய டவுட்ஸ் இருக்கு எல்லாருக்குமே. இது குழந்தைங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, குழந்தைங்க வந்து இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, இதெல்லாம் வயசு வரப்ப அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இட்ஸ் சிம்பிள், இட்ஸ் சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ், ஸோ திஸ் சைல்ட் மஸ்ட் நோ அபவுட் இட் இப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயத்தோட நம்ம இதை பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு அந்த கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த பொறுப்பு வர ஆரம்பிச்சோம். செகண்ட் திங் வந்து நம்ம இந்த செக்ஷுவல் அபியூஸ் பத்தி நம்மளுக்கு அதிகமான கான்வர்சேஷன்ஸ் வரப்போ எக்ஸ்ட்ரீமா ரிப்போர்ட் ஆகிற கேசஸ் லைக் ரேப், மொலஸ்டேஷன்ஸ், பிசிக்கல் டச் இருக்கிற மாதிரியான கேசஸ் தான் ரிப்போர்ட் ஆகுது. பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்துட்டீங்கன்னா தொடுதல் மூலியமா நடக்கக்கூடிய குற்றங்களை விட தொடுதல் இல்லாம ஒரு குழந்தைய பாலியல் ரீதியா துன்புறுத்தல் தான் ஜாஸ்தி. ஸோ ஒரு தவறான பார்வை, தவறான பேச்சு, தவறான நடவடிக்கைகள் குழந்தைங்க முன்னாடி, அது தவிர அவங்க காமிக்கக்கூடிய புகைப்படங்களோ இல்ல வீடியோக்களோ, குழந்தைங்க முன்னாடி அவங்க காமிக்கக்கூடிய ஜெஸ்டர்ஸ் இல்ல அந்தரங்க உறுப்புகளை வெளிப்படுத்துறது, இல்ல குழந்தையை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறது, இப்படிங்கிற நான் கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் ஆர் இன்டைரக்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அபியூஸ் தான் இன்னைக்கு ஜாஸ்தி. அதே மாதிரி ஒரு பர்சன் அபியூஸ் பண்ணணும்னாலும் இந்த நான் கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் மூலியமா தான் அந்த குழந்தையை நெருங்க ஆரம்பிக்கிறாங்கன்றப்ப இந்த பத்தின புரிதல் நம்ம ஏற்படுத்துறோமா? இன்னமும் நம்ம குட் டச் பேட் டச்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்ப டச் பத்தி மட்டும்தான் நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை டச் பண்ணலையே, அதை எப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட தான் இந்த விஷயத்த கன்சீவ் பண்றாங்க. ஸோ வி நீட் டு டாக் பியாண்ட் டச். ஸோ இங்க டச்சிங் ரூல்ஸை தாண்டி ஒட்டுமொத்தமா அந்த குழந்தைக்கு தேவையான அந்த முழு அறிவையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாம யூஸ் பண்றது வந்து சேஃப் அண்ட் அன்சேஃப் பிஹேவியர், டச் கூட இல்லை. அதே மாதிரி குட் அண்ட் பேட்னு சொல்றது வந்து ஒரு சில டைம் நெகட்டிவான ஒரு விஷயத்த குழந்தைங்க மத்தியில கொடுக்குது. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு பேட் பாய், நான் ஒரு பேட் கேர்ள்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க எது தங்களோட தவறா ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதை போய் வெளியும் சொல்ல மாட்டாங்க, நான் இதை சொன்னா என்ன திட்டுவாங்க அப்படின்னு நம்புறாங்க. ஸோ அப்ப அந்த குட் அண்ட் பேடை மாத்திட்டு தான் சேஃப் அண்ட் அன்சேஃப். ஒருத்தரோட நடவடிக்கை உனக்கு பாதுகாப்பா இருக்கா, கம்ஃபர்டபுளா இருக்கா, தென் இட்ஸ் ஓகே. பட் ஆனா பாதுகாப்பா இல்லைன்னா ஈவன் த பர்சன் தட் யூ பிலீவ், அவங்க ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனா இருக்கலாம், ரொம்ப க்ளோஸா இருக்கலாம், ரிலேஷன்வா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். பட் ஆனா உனக்கு அது பிடிக்கல, உனக்கு சங்கோஜமா இருக்கு, கவலையா இருக்கு, இல்ல அருவருப்பா இருக்கு அப்படின்னா நீ தாராளமா சொல்லலாம் அப்படிங்கிற அந்த எசென்ஷியல் கான்வர்சேஷன். அதை தவிர மித்துன்னு சொல்றப்ப நம்ம குழந்தையா இருந்தப்பையும் சரி, நம்ம ஜென்ரலா நம்ம குழந்தைங்கிட்ட சொல்றது ஒரு காமன் கான்வர்சேஷன் அபவுட் சைல்ட் சேஃப்டி. வெளியே தெரியாதவங்க யாருன்னா எதனா கொடுத்தாங்கன்னா வாங்கக்கூடாது, போகக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம், இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு தெரிஞ்ச நபர்களால் நடக்கக்கூடிய குற்றங்கள் 95%. பிகாஸ் குழந்தைங்களுக்கு இது ஆழமா போய் சேர்ந்துச்சு, தெரியாதவங்கள கிட்ட நெருங்க விடக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி தெரியாத நபர்களால ஈஸியா போய் ஒரு குழந்தைகிட்ட நெருங்க முடியறது இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி டைம் எடுத்து அந்த குழந்தையோட நெருக்கத்தையும் நம்பிக்கையும் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்களே செய்யறாங்க. ஸோ அப்ப நம்மளோட கான்வர்சேஷன்ல தெரிஞ்ச நபர்களாலையும் பாதுகாப்பா இருக்கக்கூடியவங்க, அன்பா இருக்கவங்களாலையும் உங்களுக்கு தொந்தரவு வரலாம் அப்படிங்கிற கான்வர்சேஷன் இஸ் எசென்ஷியல் இன் த கரண்ட் ஸ்டேட் அப்படின்ட்டு. அதை தாண்டி ஆண் குழந்தைங்களுக்கு இது நடக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பம். ஏன்னா தொடர்ச்சியா நமக்கு ரிப்போர்ட் ஆகுறது எல்லாமே பெண் குழந்தைகள் அப்படின்னு நம்பினாலும் நம்ம ஒரு விஷயத்த மறக்க ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, இது ஸ்டாட்டிஸ்டிக்லி என்னன்னா 12 வயசுக்கு கீழே அதிகமா பாதிக்கப்படுறது ஆண் குழந்தைங்க. இதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, நம்ம ஆண் குழந்தைங்களை எப்படி வளர்க்க ஆரம்பிக்கணும்னு பார்க்கக்கூடிய மென்டாலிட்டி நம்ம வீட்டுல. இது பேசிக்காவே இந்த ஷேம்ங்கிற ஒரு விஷயத்தோட தான் ஆரம்பிக்குது. அதனாலதான் பிரிடேட்டர்ஸ் குழந்தைங்களை டார்கெட் பண்றாங்க. ஸோ அவங்க பிரிடாமினண்டா ஆண் குழந்தைங்களை சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, பெண் குழந்தைங்களோட ஆண் குழந்தைங்களை ஈஸியா அசிங்கப்படுத்த முடியும். நீ என்ன பொம்பளை பிள்ளையா அழறதுக்கு? நம்ம வீட்லயே ஜென்ரலா சொல்லுவோம், ஒரு 5 வயசு 6 வயசுல பையன் அழ ஆரம்பிச்சானா, என்ன தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி அழற, கெத்தா இருக்கணும், தைரியமா இருக்கணும் பையன் அப்படின்னு. இடுப்புல கை வச்சா பூச்சை போற பையன் கிட்ட நம்ம இதான் சொல்லுவோம்.
தலையில கை வச்சா கூச்சப்படுற பையன்கிட்ட இதுதான் சொல்லுவோம். ஸோ இந்த கான்வர்சேஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா அடிப்படையில நான் இப்போ ஸோ அதுல என்ன பண்றோம்னா ஒரு ஷேமும் கிரியேட் பண்றோம். இன்னொன்னு டைரக்டாவே அந்த குழந்தைகிட்ட ஃபீமேல்னா டிஸ்கிரிமினேட்டட் ஒரு தாட், ஒரு இன்சல்ட்டிங்கா ஃபீல் பண்ண மெக்கானிசத்தையும் நம்ம கிரியேட் பண்ணிடும். ஸோ அதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா பாக்குறது. ஸோ அப்ப இயல்புல அந்த குழந்தையோட எமோஷன்ஸோ ஃபீலிங்ஸோ வெளியே சொல்ல முடியாத நிலையில வளர்க்குறப்ப அந்த குழந்தை நாளைக்கு கூச்சமா இருக்கு, இல்ல அருவருப்பா இருக்குன்னு பிடிக்கல அப்படின்னு சொல்றத கூட எங்க என்ன ஒரு பெண்ணா கருதிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு சொல்ல மாட்டாங்க. ஸோ இதனாலதான் பெரும்பாலும் ஆண் குழந்தைங்களை அவங்க சூஸ் பண்றாங்க. 13 வயசு லைக் பியூபர்ட்டிக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா பெண் குழந்தைங்க தான் அதிக அளவுல டார்கெட் செய்யப்படுறாங்க. ஸோ இது ஒரு ரியாலிட்டி. ஸோ அதை தவிர பெரும்பாலும் ரிப்போர்ட் செய்யறது கிடையாது. இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய அதுக்கு வந்து அவங்களுக்கு அடிப்படை தேவைன்னா ஒரு சேஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அது நம்ம வீட்லயும் கிடையாது, ஸ்கூல்ஸ்லயும் கிடையாது. நிறைய இடங்கள்ல அவங்க டைம் எடுத்து அது அந்த பர்சன் கிட்ட ட்ரஸ்டும் கான்ஃபிடன்ஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு ஃபேக்டர். அதை தவிர பார்த்துட்டோம்னா இது பெரும்பாலும் குழந்தைங்க வந்து எந்த மாதிரியான தரப்பட்டுல இருந்து பிரிக்கிறாங்க அப்படின்றதப்ப நிறைய பேர் வந்து புவர் ஃபேமிலிஸ் இல்ல ப்ராப்ளமேட்டிக் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் கேசஸ் அதிகமா பதிவாகுதுங்கிறத ஒத்துக்கலாம். பட் அங்க என்னன்னா அவங்க குழந்தைய ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்க, பாதுகாப்பை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேசஸ் பெரிய பெரிய இடங்கள்லயும் நடக்குது. பட் ஆனா அங்க ஃபேமிலி ஹானரோ இல்ல ப்ரைடோ தான் ரொம்ப முக்கியம். அதனால அவங்க உள்ளுக்குள்ளாரே வச்சுட்டு வெளியே ரிப்போர்ட் பண்றது இல்லை. இதுதான் ரியாலிட்டி. இன்னொன்னு வந்து குழந்தைங்களை எந்த பேசிஸ்ல சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கும் இங்க அழகான குழந்தைங்க இல்ல செக்ஷுவலி ப்ரோவோக்கிங் சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அது எதுவுமே கிடையாது. எந்த குழந்தை ஈஸி டார்கெட்டா இருப்பாங்களோ அந்த குழந்தைய தான் சூஸ் பண்றாங்க. எந்த குழந்தைகிட்ட இந்த விஷயங்கள் பண்ணாங்களோ ப்ராப்ளம் ரொம்ப கம்மி, ஈஸியா மாட்டிக்க மாட்டோம் அந்த பேசிஸ்ல. ஸோ காமா குவைட்டா இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடிய குழந்தைங்க, ஃபேமிலியோட அதிகமா பேசாத குழந்தைங்க, ப்ராப்ளமேட்டிக் ஃபேமிலிஸ்ல இருந்து வரக்கூடிய குழந்தைங்க, நெக்லெக்டட் சைல்டு, அன்புக்கும் அரவணைப்புக்கும் ஏங்கி இருக்க குழந்தைங்க, இந்த மாதிரியான குழந்தைங்க தான் அதிக அளவுல டார்கெட் செய்யப்படுறாங்க. ஸோ நார்மல் சில்ட்ரனோட ஸ்பெஷல் சில்ட்ரன் இன்னும் 3 மடங்கு வல்னரபிள். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் பேஸ் பண்ணி தான் பிக் பண்றாங்களே தவிர இங்க அழகு. இன்னொரு கொஸ்டின் வந்து செக்ஷுவலி ப்ரோவோக்கிங் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த லீகலாவே அது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு குழந்தையோட வயசு 15, 16க்கு மேல இருந்துச்சுன்னா லீகல் சிஸ்டமே அந்த குழந்தைய பார்க்கக்கூடிய மென்டாலிட்டினா இந்த குழந்தைக்கு இப்ப வயசு வந்தாச்சு, ஸோ செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கக்கூடிய குழந்தையா தான் இருப்பாங்க, ஸோ அவங்களும் இதுக்கு காரணமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட தான் அந்த கேஸையே பாக்குறாங்க. பட் ஆனா லா படி என்ன சொல்றாங்கன்னா 18 வயசு கீழே எல்லாருமே குழந்தைங்க, அவங்களுக்கு கன்சென்ட் கொடுக்கறதுக்கான உரிமைகள் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரியான விருப்பத்தை அந்த குழந்தை உண்டு பண்றதுக்கு இந்த பர்சன் மேனிப்புலேட் பண்ணிருக்கலாம், அந்த எண்ணத்தை உண்டு பண்ணிருக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தை மேல தவறு கிடையாது. அதை செஞ்ச அந்த நபர் தான் குற்றவாளி அப்படிங்கிறது தான் லா கிளியரா சொல்லுது. பட் ஆனா லீகல் ப்ரொசீடிங்ஸ்ல நம்ம திருப்பி அந்த இமேஜை டார்னிஷ் பண்றதுனாலே இந்த ட்ராமடைசிங் வந்து இன்னும் ஜாஸ்தியாகி தே கெட் பேக் வித்ட்ரா த கேசஸ். ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம இது அதிக பேச நமக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். we will rule out all those misconceptions. ஓகே. சோ உங்களுடைய வீடியோ கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சந்தியன். அது एक्चुअली வயர்ட், ஏதோ கொஞ்சம் now it's better. ஓகே. சோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி இது வந்து இன்னமும் வந்து நம்ம சொசைட்டில நம்ம குட் டச் பேட் டச் தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். whereas it should be safe behavior and unsafe behavior. அது வந்து ஒரு பெரிய மித்து. இந்த குட் டச் பேட் டச்ன்றதே ஒரு பெரிய மித்து நீங்க சொல்றீங்க. அடுத்து நீங்க என்ன சொல்றீங்க, நோன் பர்சன்ஸ் அன்னோன் பர்சன்ஸ், அது வந்து ஒரு பெரிய மித்து. ஏன்னா அன்னோன் பர்சன்ஸ் பண்ணுவாங்கன்றது கிடையவே கிடையாது, நோன் பர்சன்ஸ் தான் 95% பண்றாங்கன்றது சொல்றீங்க. அதுக்கப்புறம் மேல் சில்ட்ரன் பிஃபோர் பியூபர்ட்டி, அதாவது 12 வயசு 13 வயசுக்கு கீழே மேல் சில்ட்ரன் தான் அதிக அபியூஸ்க்கு வராங்க. அதுவுமே ஒரு பெரிய மித்து இருக்கு நம்ம கிட்ட. அடுத்து நீங்க சொல்றீங்க ரிப்போர்ட்டிங் வந்து ரொம்ப அந்த பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்க தான் ரிப்போர்ட்டிங் பண்றாங்க, நீங்க மத்த ஹையர் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடங்கள்ல ரிப்போர்ட்டிங் ஆறது இல்லைன்றது ஒரு மித்து, அங்கேயும் நடக்கிறது இல்லைங்கிறது ஒரு மித்து. ஸோ இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். ஆனா குழந்தைய விட குழந்தைய விட ஃபேமிலி ஆனர் அங்க ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால அது ரிப்போர்ட் ஆறது இல்ல. அண்ட் கடைசியா நீங்க சொன்னது வந்து ஈஸி டார்கெட் யாரா இருக்கிறாங்களோ அவங்களதான் இவங்க பண்றாங்களே தவிர அந்த குழந்தை அழகா இருக்குதா அழகா இல்லையா அது ஒரு பெரிய செக்ஷுவலி ப்ரோவோக்டு சில்ட்ரனா இருக்காங்களா அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்கிறது சொல்றீங்க. தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி வெல் ஆன்சர்ட் கொஸ்டின். சூப்பர். ஸோ அடுத்த கேள்வி, இந்த சிஎஸ்ஏ ஒண்ணு இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து எல்லாமே இந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட இந்த குழந்தைங்க இப்ப போய் சொல்லல. இப்ப ரீசெண்டா நடக்கிற இஷ்யூல டைரக்டாவே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ்லயே தான் குழந்தைங்க இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கான உரிமைகளை அவங்களே கேட்டு பெறக்கூடிய ஒரு சூழல்ல தான் இப்ப இருக்கிறாங்க. பண்ணும் பொழுது ஒரு பத்தி பேசும்போது இதுல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது?
ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டிஸ்க்ளோஷர் எப்ப நடக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்த அந்த குழந்தைங்க ஒரு தவறாவோ தன்னோட தவறாவோ தன்னோட பிரச்சனையாவோ பாக்குறப்ப அதுக்கான வென்டோட் ஸ்பேஸ் நம்மளோட சிஸ்டம்ஸ்ல எந்த அளவுக்கு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஃபேமிலியில நான் என்ன ஒரு விஷயத்த சொன்னாலும் ஜட்மெண்ட் இல்லாம லிசன் பண்ணி அதுக்கான ஹெல்ப்பை ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா அதுக்கு டிஸ்க்ளோஷருக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல ஒரு கவுன்சிலரோ இல்ல வந்து ரொம்ப ஃபேவரட் டீச்சர் கிட்ட இதெல்லாம் ஈஸியா ஓப்பனா பேச முடியும்னா அங்க டிஸ்க்ளோஷர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் லாஸ்ட் 1.5 years நம்மளோட சிச்சுவேஷன் கவனிச்சு பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளார தான் இருக்காங்க. ஸோ வீடு சேஃபா இல்லாதப்ப மோஸ்ட்லி என்ன நடக்கும்னா, ஒரு வீடு சேஃபா இல்லைன்னா அந்த குழந்தைங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, டிஸ்க்ளோஷர்ஸ்க்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். பட் இந்த லாஸ்ட் 1.5 yearsல டிஸ்க்ளோஷர்ஸோட சான்சஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு எல்லா குழந்தைங்களுக்கும். ஸோ அதனாலதான் they have taken to directly சோஷியல் மீடியா அந்த மாதிரியான விஷயம். பட் டிஸ்க்ளோஸ் பண்றப்ப இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த இன்டென்ஷன் என்ன இன்டென்ஷனோட டிஸ்க்ளோஸ் பண்றாங்க அப்படிங்கறத அந்த ரிசீவ் பண்ண பர்சன் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். either the child wants to stop the abuse or else அந்த பர்சன் பத்தி நரேட் பண்றப்ப அவங்க இன்னொருத்தவங்களையும் டார்கெட் பண்றாங்க, என்னோட சிப்ளிங்ஸையோ இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸையோ டார்கெட் பண்றாங்கன்றப்ப ஐ வில் கெட் தட் கட்ஸ் so that I will speak out. அந்த ஒரு விஷயம் நடக்கலாம். இன்னொன்று கம்ப்ளீட்டா அந்த பர்சனை கம்ப்ளைண்ட் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும், அவங்க ஜெயில் போகணும், பனிஷ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்டோட. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த இன்டென்ட்டை புரிஞ்சுட்டு we need to respect their choice. செகண்ட் திங், அந்த குழந்தை சொல்ல வரப்ப we need to listen rather than asking too many questions. We need to listen to them. ஸ்லோவா அந்த குழந்தைய பேச விட்டு அதுக்கான கம்ஃபர்டபுள் ஸ்பேஸை கொடுத்து நான் லிசன் பண்றேங்கிறத ரீஅஷூர் பண்ணிட்டு we need to get all those details. ஸோ பேச விட்டு நம்ம எடுக்கணுமே தவிர நம்ம கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க அதே சமயம் அதுக்கு நம்ம எமோஷனலா ரியாக்ட் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்றப்ப வந்து என்ன சாரா அப்படின்னு பயந்தோ இல்ல கோவப்பட்டா சொல்லணும்னா, ஓ அப்ப அம்மாவோ அப்பாவோ வந்து அவரை வந்து இப்படி ஒரு பார்வையில பாக்கல, அப்ப அவங்க நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட். ஸோ அப்ப அம்மாவோ அப்பாவும் நம்பல போல நம்ம சொல்றது அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அப்ப நம்ம எந்த ஒரு எமோஷன்ஸையும் காமிக்காம we need to pace ourselves in listening to them. அதை தாண்டி ப்ரோபிங் கொஸ்டின்ஸா இல்ல லீடிங் கொஸ்டின்ஸா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த குழந்தை நரேட் பண்றாங்க, நான் வேன்ல போறப்ப அப்படின்னா வேன்ல போறப்ப டிரைவர் எதனா பண்ணாரா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டிரைவர் இஸ் சப்போஸ் டு டூ ஆல் சச் திங்ஸ், நாட் எ பர்சன் ரெஸ்பெக்ட்ஃபுல் டீச்சர் ஹூ இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ. என் கூட உட்காந்துருக்க டீச்சர் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நம்புவாங்க போல, சோ அந்த டவுட்டே வராது போல அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தைங்க சொல்றதுக்கே விருப்பப்பட மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோ அப்ப என்னன்னா, குழந்தைய பேச விட்டு அதுல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். எமோஷனலா ரியாக்ட் ஆகக்கூடாது, அதே மாதிரி திருப்பி சொல்ல வைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் ஃபார் எ சைல்ட் டு ஓப்பன் அப். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா சேஃபாவோ ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட தான் அதை சொல்ல வருவாங்க. அப்ப வந்து நாம ஹெல்ப் பண்றோம், கண்டிப்பா அந்த குழந்தையக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை கொடுப்போம்ங்கிறத நம்ம ஜெஸ்டர்ல இருந்து காமிக்க கூடாது. பட் ஆனா அதை மறுத்துட்டு நம்ம இன்னொரு பர்சன் கிட்ட சொல்லிட்டு அப்ப திருப்பி ரீகலெக்ட் பண்ண சொல்றோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ட்ரஸ்ட் போக ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் டைம் 80% சொன்ன குழந்தை கூட செகண்ட் டைம் 60-50% அப்படின்னு கம்மியாயிடும். பட் ஆனா நமக்கு அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் கொடுத்து நாளைக்கு ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் ரெக்கார்டிங்ல ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்கனாலுமே நம்ம எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அந்த குழந்தை கான்ஃபிடன்ஸ் ட்ரஸ்ட் கொடுத்துருக்கோமோ, நம்ம 80% நம்ம கிட்ட சொன்ன குழந்தை கூட நாளைக்கு 100% சொல்ல வைக்கலாம். how we respond to that situation. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கவனமா கையாள வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப இதை பொறுத்து தான் we are also transforming the child to the healing part. ஏன்னா அந்த ட்ராமால இருந்து வெளியே வரதுக்கும் இதுவும். ஸோ அப்ப என்னன்னா அந்த இன்ஃபர்மேஷன் சொல்றப்ப we need to also get the other information, how the child is impacted mentally, physically, என்ன மாதிரி இம்பாக்ட் ஆயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு we need to அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி we need to treat the child. ஸோ அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் if the child doesn't wants to expose report அப்படின்னா அப்ப நம்ம அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சென்சிடைஸ் பண்ணி இதை ரிப்போர்ட் பண்றதுனால என்ன நல்லது வரும், ஸோ இதே மாதிரி நாளைக்கு வேற எந்த குழந்தைக்கும் நடக்காது அப்படிங்கறத புரிய வச்சு then we can take the child to the next step. ஸோ அப்ப குழந்தையோட கன்சென்ட் இல்லாம we couldn't go to the reporting stage. ஏன்னா அது இன்னும் அந்த குழந்தைய ரீவிக்டிமைஸ் பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா வரும். ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ இப்போ நீங்க சொல்றது வந்து ஒன்னு இன்டென்ட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணணும், we should listen. ரெண்டாவது நீங்க சொல்றது, மூணாவது அது வந்து நோ லீடிங் கொஸ்டின்ஸோ கேட்க கூடாது. நாலாவது ரெப்படிஷன் இருக்கக்கூடாது.
5வது சென்சிடைஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு ஃபைனலி சென்சிடைஸ் தி சைல்டு அப்படின்னு சொல்றீங்க. இதான் டிஸ்க்ளோஷர்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நீங்க சொல்றது. தட்ஸ் கிரேட். அடுத்த கேள்வி என்னன்னா ரிப்போர்ட்டிங் வெர்சஸ் பிரிவென்டிங். ஒரு ரிப்போர்ட்டிங் அப்படிங்கறது நம்ம கடகடன்னு எல்லாருமே ரிப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பிரிவென்டிங் அப்படிங்கிறது இல்லையா, இது ரெண்டும் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி எப்படி மூவ் ஃபார்வர்ட் பண்றது? வெறுமனே வந்து ரிப்போர்ட்டிங்கோட முடிஞ்சிருச்சா? ஓகே, சோ இப்ப என்ன விஷயம் சொல்லுவோம்னா, நம்ம ஜென்ரலா செஷன்ஸ் எடுக்கிறப்ப ஸ்கூல்ஸ்ல கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல எல்லாத்துலயுமே சொல்றது என்னன்னா அவேர்னஸ் செஷன் ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ். ஏன்னா இங்க ப்ரிவென்ஷன் ரொம்ப பாசிபிள். நீங்க குழந்தை வளர வளர ஏஜ் அப்ரோப்ரியேட்டா நீங்க இதை சொல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த குழந்தைக்கு அவங்கள பாடி மேலேயோ இல்ல அவங்களுக்கு என்ன அவங்களோட ரைட்ஸ் இருக்குங்கிறத புரிய வச்சோ அதை எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு. பட் ஆனா சந்தர்ப்பங்கள் எல்லாருக்குமே ஈக்குவலா அமைறது கிடையாது. ஒரு சில குழந்தைங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்கன்றப்ப நம்ம அந்த குழந்தைய ஹீல் பண்றதுக்கு அந்த குழந்தைய டேக் கேர் பண்றதுக்குன்னு தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல ரிப்போர்ட்டிங் பண்றதுங்கிறது ஒரு அவசியமான விஷயம். பட் ஆனா நம்மளோட லீகல் சிஸ்டம் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனைக்காகவே பிரத்யேகமான ஒரு சட்டம் உருவாக்கியிருக்காங்க, போக்சோன்னு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். பட் ஆனா அந்த வேர்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஆல்ரெடி அந்த குழந்தை அன்ப்ரொடெக்டட் ஆனதுக்கு அப்புறம், அபியூஸ் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அந்த வார்த்தையிலே we don't go much with the word, but ana POCSO as a law, it has so much of good aspects in it. So ஒரு IPC லாக்கும் POCSOக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ஏன்னா POCSO கொண்டு வந்தது அதோட எவல்யூஷனே ஒரு பெரிய ஸ்டோரி. 2007ல ஒரு ஆய்வு எடுக்கிறாங்க. ஆய்வு எடுக்கிறப்ப அதுல தெரிய வர்றது என்னன்னா 53% 12,500 children and 2,480 adults இவங்களை சாம்பிள் பண்ணி அதுல 53% வந்து அவங்களுக்கு சைல்டு அபியூஸ் நடந்ததா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. அந்த 53%ல 56.7% பாய்ஸ். அதுதான் ஒரு பெரிய ஐ ஓப்பனர் ஆகி அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் நடந்துட்டு இருக்குன்ட்டு ஐபிசில உமன்கான மொலஸ்டேஷன், ரேப் இதுக்கு என்ன செக்ஷன்ஸ் இருக்கோ அதேபடியே டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் 2007ல 56.7% பாய்ஸ்க்கும் நடக்குதுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் குழந்தைகளுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு சட்டத்தை உருவாக்கணும். அட் த சேம் டைம் இந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ் அஸ் அன் அடல்ட் இப்ப நாமளே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ட்ரு ஆகிறோம், ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம்னா நமக்கு ஒரு ஃபியர் இருக்கதான் செய்யுது. அப்ப குழந்தைங்களுக்கு இந்த ப்ராசஸ் ட்ராமேட்டிக்கா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சைல்ட் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ் எல்லாம் வச்சு ஒரு 5 வருஷமா பில் பண்ணி தான் 2012 இந்த லாவை கொண்டு வந்தாங்க. ஸோ ஜெண்டர் நியூட்ரலா இருக்கணும், சைல்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அப்ப என்ன நடக்கும்னா ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் சைல்ட் லைன் மூலியமாவோ இல்ல 100ல டைரக்டா கால் பண்ணாலோ எப்படியும் வந்து லீகல் ப்ரொசீடிங் ஸ்டார்ட்ஸ் வித் போலீஸ். ஸோ போலீஸ் ரெக்கார்ட் பண்றப்ப ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர் SI ரேங்க் மேல உள்ளவங்க மஃப்டில வந்து குழந்தை விருப்பப்படுற இடத்துல தான் வந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்கிறது ஆக்சுவல் பாலிசி. அதுதான் ரூல். பட் ஆனா நம்ம ஊர்ல அப்படி நடக்கிறது கிடையாது. மேல் ஆஃபீஸர் வருவாங்க, யூனிஃபார்ம்ல வருவாங்க, குழந்தைய விட்டு அனுப்ப சொல்லுவாங்க இதுல. ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ட்ராமடைசிங் என்விரான்மெண்டோட தான். அது தவிர அந்த கேஸை எடுத்துக்காம இருக்கிறதுக்கு, ஏன்னா நான் பாக்ஸோ சொல்றப்ப என்னன்னா ஒரு கேஸ் ஒரு பர்சன் மேல ஒரு பாக்ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா the person has to submit all the evidences prove his innocence, his or her innocence. நான் அந்த குற்றம் செய்யலன்னு நிரூபிக்க வேண்டிய கடமை பொறுப்பு அந்த பர்சனோடது. பட் இதுவே ஐபிசினா யாரு குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும். ஸோ இந்த இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஃப்ரேம் பண்ணதுனால என்ன ஆகும்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இதோட ஒர்க்கும் ஜாஸ்தி. 1 இயர்க்குள்ளார முடிக்கணும், 6 monthsக்குள்ளார ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டிங் முடிக்கணும், 2 monthsக்குள்ளார இது இருக்கும், நான் பை லெவல் ஆஃபென்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கிறதுனால போலீஸ் அவ்வளவு ஈஸியா பாக்ஸோ கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் ஜாஸ்திங்கிறதுனால. ஸோ தே டென் டு இவங்களை ட்ராமடைஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த கேஸை வித்ட்ரா பண்ண வைக்கிறதுக்காக தே டூ. இல்லைன்னா ஜென்ரல் ஐபிசில குண்டாஸ் ஆக்ட்ல இந்த மாதிரி எதனா பண்ணுவாங்க. தஷ்வந்த் கேஸ்ல அதுதான் நடந்துச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எய்தர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இப்போ குழந்தைக்கு வந்து 7 வயசு தான் ஆகுது, 15 வயசு 16 வயசு வரப்ப இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சுன்னா அந்த குழந்தை அசிங்கமா ஃபீல் பண்ணாதா, அந்த குழந்தைக்கு விவரம் தெரியறப்ப இது இன்னும் அசிங்கமா இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஷேமை திருப்பி திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கிறது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பினான்சியலா டிமாண்ட் பண்ணுது. இப்ப 2009 வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு ஜட்ஜு காசு கேட்பாங்க, லாயர் காசு கேட்பாங்க அப்படின்றது. இன்னொன்னு வந்து முந்தியெல்லாம் 2019ல தான் நமக்கு பாக்ஸோ கோர்ட்ஸ் வருது. 2012 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆக்ட் படி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பாக்ஸோ கோர்ட்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஃபாஸ்ட் ட்ரையலுக்காக. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னைக்கே என்னன்னா போய் இது செங்கல்பட்டு மகிழா கோர்ட்ஸ்ல தான் போய் விசாரிக்கணும். இந்த ப்ராசஸ் அப்ப என்னன்னா இப்ப இங்க சென்னையில யாரும் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அந்த கேஸ் விசாரிக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி, இந்த போலீஸ் அபிஷியல்ஸ் எல்லாருக்குமே வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு வரணும். இது டிபிக்கலி ஒரு திருசூலம் ஸ்கூல்ல நாங்க பண்றப்ப நடந்த இன்சிடென்ட். ஸோ 3000 ரூபாய் அதை கேட்டு இதனால அப்ப வந்து அவங்களால தர முடியாம அந்த கேஸை ப்ரொசீட் பண்ணவே முடியாம போயிடுச்சு.
So அப்ப என்னன்னா they tend to find ways in which way they can easily withdraw the case. அத ரொம்ப காமனா பாக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அந்த குழந்தைங்க கிட்ட கேட்க கூடாத கேள்விகள் எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் முன்னாடியே கேட்பாங்க. அது பேரண்ட்ஸ்க்கே ஒரு ட்ராமட்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸா இருக்கும். போலீஸ்ல இருந்து லாயர்ல இருந்து நிறைய டைம் ஜட்ஜஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கும். குழந்தை என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, நீங்க பொறுப்பெல்லாம் கவனிச்சுக்க மாட்டீங்களா, எதுக்காக குழந்தைய தனியா விட்டீங்க அப்படின்ட்டு. அண்ட் எஸ்பெஷலி குழந்தையோட வயசு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 13-14 அந்த வயசுக்கு மேல இருந்துச்சுன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ அதனாலயே என்ன ஆகும்னா, ஸோ அதனால நாங்க என்ன சொல்லணும்னா, ஒரு குழந்தைக்கு அபியூஸ் நடக்கிற வரைக்கும் அந்த ஃபேமிலிக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ட்ராமட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சிஸ்டம் மூலியமா நடக்கக்கூடிய ட்ராமடைசேஷன் ரொம்ப ஜாஸ்தி. திருப்பி அந்த குழந்தை ரீவிக்டிமைஸ் ஆகிட்டே இருப்பாங்க வேரியஸ் ஸ்டேஜஸ்ல. ஸோ அப்போ ஒரு ஹோப்ஃபுல்லான சுச்சுவேஷனும் இருக்காது, சக்சஸ் ரேட்ஸும் இல்லை. நம்ம இந்தியாவில் அக்ராஸ் ஆவரேஜாவே எடுத்தாலும் 28% தான் கன்விக்ஷன் ரேட்ஸ் பாக்ஸோ கேசஸ்க்கு. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எல்லாமே இந்த மாதிரியே போகிறதுனால என்ன சொல்லுவோம்னா, ரிப்போர்ட்டிங் நீங்க ஜஸ்டிஸ் எதிர்பார்த்து ரிப்போர்ட் பண்ணாதீங்க. ரிப்போர்ட் பண்றதோட பேசிக் அப்ஜெக்டிவ் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்க குழந்தைக்கு நீங்க ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியா என்ன நடந்தாலும் உங்க குழந்தைக்கு கூட இருப்பீங்கன்ற அந்த ஜெஸ்டரை காமிக்கிறதுக்கானது. ஸோ நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் ரிப்போர்ட் பண்றீங்க இல்லையா, அதுவே அந்த குழந்தைக்கு புரிய வரும். செகண்ட் திங், நீங்க எக்ஸ்போசிங் த பெர்பெட்ரேட்டர். ஒரு தவறான நபரை இந்த வெளி உலகத்துக்கு காமிக்கிறீங்க. அவர் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றாரு, இல்ல உங்க ஃபேமிலிக்குள்ளார இருக்காங்கன்னா அவரை இந்த மாதிரியான செயல் செஞ்சிருக்காருங்கிறத நீங்க எக்ஸ்போஸ் பண்றதுனால அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் உஷாரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த அப்ஜெக்டிவ்காக ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் மேஜரா சொல்லுது. பட் ஜஸ்டிஸ் கிடைக்காதுங்கிறது செகண்டரி. பட் ஆனா ரிப்போர்ட் இதுக்காக பண்ணுங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் வர்சஸ் ப்ரிவென்ஷன்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க ப்ரிவென்ஷனுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம அதை ஆரம்பிச்சோம்னா இங்க ரிப்போர்ட் பண்றதுக்கான நெசசிட்டி இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த ஹோல் பாயிண்டோட இதுவே. ஸோ அதை நம்ம எல்லாருமே முன்னெடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம், இந்த கான்வர்சேஷன் அதிகமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகே, ஸோ பியூட்டிஃபுல். ஸோ ப்ரிவென்டிங் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ரோல் ரிப்போர்ட்டிங்க்கு இருக்கு அப்படிங்கிறது தான் நீங்க இது மூலமா சொல்ல வரீங்க. பியூட்டிஃபுல்லி சைட். ஸோ இதுல வந்து டீச்சர்ஸுக்கும் ஸ்கூல்ஸுக்கும் இந்த குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்றதுல அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு இல்லையா, அந்த பணி எவ்வளவு முக்கியமான பணி அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. வாட் ரோல் இந்த இடத்துல நம்ம என்ன क्वेश्चन இருக்காக்கா, லீடிங் இல்ல இன்னொரு क्वेश्चन இருக்கா? லீடிங் இல்ல லீடிங் क्वेश्चन. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு என்ன பொறுப்பு இருக்கு? ஓகே, சோ எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ என்ன சொல்லணும்னா, protecting child is a collective responsibility, everyone's responsibility அப்படின்னு சொல்லுவோம். சோ நான் ஒரு பெற்றோரா ஆசிரியரா ஸ்கூலா தான் இருக்கணும்னு இல்ல, குழந்தைகளோட உரிமைகள் குறித்து நம்ம பேசுறப்ப எவ்ரி அடல்ட் இந்த சிஸ்டம், இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடல்ட்டுக்குமே அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைங்களை பாதுகாப்பதற்கான உரிமைகள் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த கான்வர்சேஷன் 90% வந்து அடல்ட்ஸ் கிட்ட பேசணும்னு சொல்றோம். அது வந்து ஒரு 4 அப்ஜெக்டிவ்காக பேசுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நாம இதை தெரிஞ்சது மூலமா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட ஓன் குழந்தைங்களுக்கு இது எப்படி சொல்லி தரது அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். செகண்ட் விஷயம், குழந்தைங்க இருக்கோ இல்லையோ பட் ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாருமே குழந்தைகள் சார்ந்துதான் இயங்கிட்டு இருக்கோம் டெய்லி லைஃப்ல. ஸோ அப்ப என்னோட ஒரு பிஹேவியர் குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாதுகாப்பா இருக்கா, இல்ல அச்சுறுத்துற மாதிரி இருக்கா, பயப்படுற மாதிரி இருக்கா, அப்ப நான் அந்த தவறை செய்யாம இருக்கணும்ங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக. மூணாவது விஷயம், இந்த இன்ஃபர்மேஷனை நான் ஒரு பேரண்ட் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கோ இல்ல டீச்சர்ஸ்க்கோ நான் இதை பாஸ் ஆன் பண்றதுக்காக நான் தெரிஞ்சுக்கணும். நாலாவது விஷயம், நிறைய சந்தர்ப்பங்கள்ல நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்களே, ஃபீடர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ளார சுருக்க ஆரம்பிக்கிறோம். பட் ஃபீடர் ஃபைல்ஸ்ங்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம ஊர்ல. நார்மல் மொலஸ்டர்ஸ் அவங்க அடல்ட்ஸையும் மொலஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அடல்ட்ஸ் கிட்டே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அடல்ட்ஸ் கிட்ட பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாதப்ப சில்ட்ரனை பவர்லெஸ்ஸாகவும் ஈஸி டார்கெட்ஸாகவும் நினைச்சு பண்றப்ப அவங்களுக்கு ஒரு சில எண்ணங்கள் இருக்கலாம், பாவமா நினைக்கக்கூடியதோ ஏதோ ஒண்ணு. பட் ஒரு சைல்டுக்கு இதை பண்றப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, குழந்தை தானே ஈஸியா மறந்துடுவாங்க, பிளேஃபுல்லா மறந்து போயிடுவாங்க, இது என்ன பெருசு தாக்கத்தை அந்த குழந்தை மனசுல ஏற்படுத்துற போதுன்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ ஒரு செஷன்ல இது என்ன லெவலுக்கு இம்பாக்ட் கொடுக்கும், பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் ஷார்ட் டேர்ம்லயும் லாங் டேர்ம்லயும் சொல்றப்ப அந்த எண்ணம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால நாலாவது அப்ஜெக்டிவ் அடல்ட்ஸ் கிட்ட பேசுவோம். ஸோ அப்ப இந்த பேசிஸ்ல பாக்குறப்ப நம்மளோட ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட ரோல் அப்படின்னு பாக்குறப்ப என்னன்னா, ஸ்கூல் தான் செகண்ட் ஹோம் எல்லா குழந்தைங்களுக்கும். அதுலயும் ப்ராப்ளமேட்டிக் டிஸ்டர்ப் ஃபேமிலிஸ்ல இருந்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஹோமே. ஸோ அப்ப என்ன மாதிரியான சூழலை நம்ம உருவாக்கி தரணுங்கிறத ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஹஸ் டு திங்க் எ லாட். செகண்ட் திங், இந்த டீச்சர்ஸ் அண்ட் மோஸ்ட்லி ஹெச்எம்ஸ் பிரின்சிபல். ஸோ எங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா,
எந்த ஸ்கூல்ல இந்த ஹெச்எம்மும் பிரின்சிபலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரியாரிட்டைசிங் லைஃப் ஸ்கில்ஸ் மோர் தேன் அகடமிக்ஸ் நினைக்கிறாங்களோ அந்த ஸ்கூல்ல இந்த மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்டா பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்க சைல்ட் சேஃப்டியை ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்க. அங்கே இந்த எசென்ஷியல் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே போகுது, பேரண்ட்ஸ்க்கும் எடுத்துட்டு போற அளவுக்கு அவங்க இருக்காங்க. பட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்க்கு இங்க கொஸ்டின் என்னன்னா, எந்த அளவுக்கு நீங்க உங்க ஸ்டாஃபை எம்பவர்டா வச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் லைக் மானிட்டைஸ் தாண்டி ப்ரியாரிட்டைஸ் பண்றதை தாண்டி நீங்க எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் தரீங்கன்றத ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஹஸ் டு திங்க் ஆன். செகண்ட் திங் இந்த டீச்சர்ஸ். ஸோ அவங்க தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு குழந்தை வீடு தாண்டி அதிக நேரம் ஸ்கூல்ல இருக்காங்கன்றப்ப மோஸ்ட்லி அவங்களோட மதர்லி ஃபிகரா நெக்ஸ்ட் இருக்கிறது டீச்சர்ஸ். ஸோ அப்போ அந்த டீச்சர்ஸ் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவுக்கு எவ்வளவு எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் ஸ்கூல் லெவல்ல நிறைய, ஏன்னா நம்ம சொல்றோம் இப்போ ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரியான பிரச்சனை நடந்திருக்கணும், பட் இந்த ரேஷியோ விட ஓன் ஃபேமிலிக்குள்ளார ரிலேட்டிவ்ஸ்குள்ளார நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி. ஸோ அப்ப அது வெளியே வரணும்னா டீச்சர்ஸ் கிட்ட தான் அவங்க டிஸ்க்ளோஸே பண்றாங்க. ஸோ அப்போ ஒரு டீச்சர் எந்த அளவுக்கு அந்த கம்ஃபர்டபுள் ஸ்பேஸையும் சேஃப் ஸ்பேஸையும் கிரியேட் பண்ணி தராங்களோ, இங்க நிறைய குழந்தைங்க அந்த பாதிப்பு நிலையில இருக்கவங்களுக்கும் சரி, ஆரம்ப கட்ட நிலையில இருக்கவங்களுக்கும் சரி, உடனே ஒரு ஹெல்ப்பை இந்த டீச்சர்ஸ் மூலியமா ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த ஏரியா பாக்குறப்ப டீச்சர்ஸ் கேன் பிளே a வைட்டல் ரோல் இன் சேஃப் கார்டிங் a child. செகண்ட் திங், பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பேரண்ட்ஸ் இந்த எசென்ஷியல் கான்வர்சேஷனை ஒரு ஸ்கூல் கிட்ட, இப்போ ஆக்சுவலி இந்த பாலிசி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல் இதுக்கு மேல நம்ப முடியாது, என்ஜிஓ ஆக்டிவா இன்வால்வ் ஆகணும் அந்த போர்டில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப என்னன்னா தேர்ட் லெவலுக்கு ஒன்று போறோம். முந்தி என்ன ஆகுதுன்னா, பேரண்ட்ஸ் இந்த கான்வர்சேஷன் கொண்டு போகணுங்கிறப்ப பேரண்ட்ஸ் அப்படியே தூக்கி ஸ்கூலுக்கு கொடுத்தாச்சு. ஸ்கூலும் இப்ப ஃபுல்லா அகாடமிக்ஸ் மூவ் ஆயிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா என்ஜிஓ பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தரா அந்த ஆப்வியஸ்லி ஹூ இஸ் கோயிங் டு டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ அப்ப என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி இந்த பேட்டர்ன்ல தான் ஸ்கூலுக்கே இப்ப ஒரு பிரஷர் நிக்குது. இதையும் தாங்கி இன்னொருத்தர் கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் சுத்தமா மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி பண்றது இல்ல, அதுதான். ஆமா, ஆல்ரெடி பண்றது இல்ல, இப்ப சுத்தமா பண்ண மாட்டாங்க. ஓகே, என்ஜிஓ அப்பாயிண்ட் பண்ணியாச்சு கவர்மெண்ட்ல இருந்து, சோ அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம பாட்டுக்கு இதை பண்ணுவோம், ஸ்டாஃப் சென்சிடைஸ்டா இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு தாட் வருது. சோ அப்ப இங்க நம்ம மேஜரா சொல்றது என்னன்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மட்டும்தான் இங்க நிறைய நேரங்களை இதுக்காக இது பண்ண முடியும். அட் தி சேம் டைம் ரெகுலராகவே அவங்களாலதான் இந்த விஷயத்துக்கு டைம் கொடுக்க முடியும். ஸ்கூல் குழந்தைங்க அதிக நேரம் இவங்களோட தான் இருக்காங்க, பயணிச்சுட்டு இருக்காங்கன்றப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க ரெண்டு பேருமே செய்யணும். பேரண்ட்ஸ் இந்த விஷயத்த வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த ஷேம்ங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வைக்கிறதே பேரண்ட்ஸ் தான். 2 வயசு 3 வயசுல குழந்தைங்க ட்ரெஸ் இல்லாதப்ப ஷேம் பப்பி ஷேம் சொல்லி ஆரம்பிச்சு விட்டுட்டோம். அதனாலதான் நம்ம குழந்தைங்க ஷேமோடய வளர ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட உடல் நினைச்சு, எஸ்பெஷலி நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரைவேட் பார்ட்ஸ் பத்தியும். அதனாலதான் நம்ம ஜென்ரலா இப்ப நம்ம வயசுல ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷனாலும் தயங்கி தான் நம்ம போய் சொல்றோம் நம்ம பேரண்ட் கிட்ட. சோ அப்ப அந்த கூச்சத்தை உடைக்கணும்னா இது நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அத ஸ்கூல் ஷுட் கண்டினியூ டூயிங் இட். எஸ், பியூட்டிஃபுல், சூப்பரா சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து வி கம் டு த நெக்ஸ்ட் பார்ட். நீங்க வந்து உங்களுடைய முக்கியமா அவேர் வந்து ஒரு இன்க்ளூசிவ் ஹராஸ்மெண்ட் பாலிசி இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு உங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக நீங்க இப்ப முன்வைக்கிறீங்க. அரசு கிட்ட இந்த கோரிக்கையை கொண்டு போறதுக்கு நீங்க இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதை பத்தி சொல்லுங்க. இன்க்ளூசிவ் ஹராஸ்மெண்ட் பாலிசி அப்படின்னா என்ன, அது ஏன் முக்கியம்? ஓகே, ஸ்கூல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இப்ப நம்ம நிறைய அலிகேஷன்ஸ் எல்லாமே வந்தது எல்லாமே ஸ்டாஃப்ஸ் பேஸ் பண்ண மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சரி அலுமினைஸும் சரி எல்லாருமே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இது வெளியே வந்ததுக்கு அப்புறம் காலேஜஸ்ல இருந்தும் கேசஸ் வந்துச்சு. அண்ட் தேர் வேர் ஓப்பனிங் அப்ஸ் ஃப்ரம் டீச்சர்ஸ் கூட கோவர்க்கர்ஸ்க்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தப்பே பாட்டை நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணதுன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு 5-6 வருஷமா நடந்துட்டு இருக்க ஒரு பர்சன் வந்து இவ்வளோ குழந்தைங்க கிட்ட அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிபிள் வேஸ் இந்த பர்சன் கூட ஒர்க் பண்ற ஃபீமேல் ஸ்டாஃப் கிட்டையும் பண்ணதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு. அட் சேம் டைம் அவர் பண்ணலனாலும் இந்த அறிகுறிகள் ஒரு மெச்சூர் டீச்சருக்கால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருக்க முடியும். ஸோ அப்ப ஒரு பாலிசியோ இல்லை ஒரு கமிட்டியோ இந்த டீச்சருக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குற விஷயம் இருந்திருந்ததுன்னா இது முன்னாடியே கூட ஃபர்ஸ்ட் இயர்லயோ செகண்ட் இயர்லயோ கூட தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்ப அந்த கேப் என்னன்னு பாக்குறப்பதான் என்னன்னா, நம்ம ஒரு பாஷ் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் பணியிடங்கள்ல மட்டும் ஒரு ஆஃபீஸ் செட்டப்லயோ கம்பெனி செட்டப்லயோ மட்டும்தான் வைக்கிறோம். பட் we fail to recognize that school and colleges are also a work place. ஸோ அந்த விஷயம் வந்து யாருமே கவனிக்கிறது கிடையாது. நிறைய இப்ப நம்ம ஸ்கூல்னு சொல்றப்ப சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசின்னு இருக்கணும்னு சொல்றோம், மேண்டேட்டட்னு சொல்றோம். பட் அது இல்லாம இருக்குது. அப்ப ஒர்க் பிளேஸ்க்கான பாலிசி பத்தி பேசவே ஆரம்பிச்சதுல, அதனால அது கண்டுக்காம இருந்திருக்காங்க. ஸோ அப்ப என்ன சொல்றோம்னா, இப்ப ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் பண்ற ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப்,
அது தவிர ஸ்கூலுக்கு வந்துட்டு போற வாலண்டியர்ஸ், பேரண்ட்ஸ், விசிட்டர்ஸ் யாருக்கா இருந்தாலும் அங்க ஹராஸ்மெண்ட் நடக்கக்கூடாதுன்னா அப்போ ஒரு இன்க்ளூசிவ் பாலிசியை கிரியேட் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்ம இப்போ ஜென்ரலா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சு நாங்க லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகி ஸ்கூலுக்குள்ளார ஒர்க் பண்றப்ப அட் த சேம் டைம் கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல இது ரொம்ப காமன். சைல்ட் டு சைல்ட் அபியூஸ் ரொம்ப ரொம்ப ரேம்பண்டா இருக்கு நம்ம ஊர்ல. குழந்தைகள் டு குழந்தைங்க பண்ணக்கூடிய இன்அப்ரோப்ரியேட் பிஹேவியர்ஸ், செக்ஷுவல் பிஹேவியர்ஸ் அது ரொம்ப ஜாஸ்தியா ஓடிட்டு இருக்கு. அண்ட் டிபிக்கலி சில்ட்ரன் இந்த டீன் ஒரு 9th 11th அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் கிட்ட நடந்துக்கிற முறைகள் இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நிறைய டீச்சர்ஸ் கிட்ட அதை பேசணும்னா நிறைய அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வரும். அண்ட் we got some encounter some 2 to 3 incidents like that. ஏன்னா நாங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தப்பே அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் ஜென்ரலா டீச்சர்ஸ் இருப்பாங்க. பட் ஆனா அதை கண்டுக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ்க்கு என்னன்னா இதை வந்து அவங்க ஒரு அந்த பையனுக்கு இந்த வயசு கோளாறு இதெல்லாம் போய் என்ன பேசிக்கிட்டு அப்படின்னு விட்டுடுவாங்க. பட் ஆனா அந்த கான்வர்சேஷனும் இப்போ அதிகமா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப என்னன்னா ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் சேஃபர் ஸ்பேஸா எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அப்ப இன்க்ளூசிவ் பாலிசி ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. அது சிபிபி பேஸ்ல இருந்து எடுங்க. பாக்ஸோ பேஸ் பண்ணி சிபிபி கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து எடுங்க. பாஷ் பேஸ் பண்ணி ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அதையும் கண்டுபிடிங்க. பாஷ் வந்து பெண்களுக்கு மட்டும் இருக்குன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலுக்கும் சேர்த்து வைங்க. அதை தாண்டி உள்ளார வந்து போற யாரா இருந்தாலும் சேர்த்த மாதிரி வைங்க அப்படின்னா அந்த இன்க்ளூசிவ் ஹராஸ்மெண்ட் ப்ரிவென்ஷன் பாலிசியை முன்வைக்கிறோம். ஸோ அப்ப இதை கண்காணிக்கிறதுக்கு என்ன சொல்றோம்னா இப்ப இதுல இருந்து கேப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கமிட்டி நியமிச்சானா பெரும்பாலும் மேனேஜ்மெண்ட்ல இருந்து உள்ளார உட்காந்துட்டு அதை ரிப்போர்ட் பண்ணாமே போயிடுறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த கமிட்டியை ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா வைங்க. So it should have representations from all stakeholders apart from management, teachers, parents teachers association la irundhu school people leader 11th la irundhu 9th la irundhu veinga. அது தவிர child counselor வைங்க, local police people, child welfare officer ன்னு சொல்றவங்கள வைங்க. ஸோ இந்த மாதிரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க so that it will be visible, transparent and independent-ஆ செயல்படும். யாரோட தலையீடும் இல்லாம இண்டிபெண்டன்டா செயல்படும். இந்த போர்டு தான் இதை ஃபுல்லாவே கவர்ன் பண்ணும் அப்படிங்கிறோம். அப்ப இந்த போர்டுக்கு ஒரு கவுன்சிலரை நியமிக்கணும் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த். சும்மா நேம் பேருக்குன்னு வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு கவுன்சிலர் இருக்கணுங்கிறதுக்காக 2000 பேருக்கு ஒரு கவுன்சிலர் எல்லாம் வச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஸோ கவுன்சிலர் ரோலும் ரொம்ப டைவர்ஸ். கவுன்சிலர் இருந்துட்டாங்கன்னா நாளைக்கு குழந்தை படிக்கலனாலும் டீச்சர் எடுத்துட்டு வந்து அங்க விடுவாங்க. பிஹேவியரல் இஷ்யூ இருந்தாலும் கூப்பிட்டு வருவாங்க. பட் எக்ஸ்க்ளூசிவா இந்த பேட்டர்ன்ல நம்ம என்ன சொல்றோம்னா ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடாகவும் ஜெண்டர் சென்சிடைசேஷன் ரொம்ப முக்கியம் சொல்றோம். ஏன்னா நிறைய கேசஸ் நம்ம ஒரு சைக்கிள் வந்தது பட் ஆனா அது அப்படியே ஓடிடுச்சு. காஸ்டிசம் பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன், ஸ்லட் ஷேமிங் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய வந்திருக்கு. டீச்சர்ஸ் நிறைய டைம் இன்சென்சிட்டிவா இருக்காங்க. அந்த பிரச்சனையோட பிரதிபலிப்பா குழந்தைங்களும் அதை கேரி பண்ணிட்டு அவங்க தான் வெளியே வந்து அந்த விஷயத்த செய்யறாங்கன்றப்ப இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ண மாதிரியான சென்சிடைசேஷன் தேவை. இதையும் கவுன்சிலர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். அதை என்ன பண்ணலாம்னா டீச்சர்ஸோட சேர்ந்து கிளாஸ் பிளான்ஸா ஒர்க் பண்ணி அது ஒரு நார்மல் அவங்களோட அகாடமிக்ஸ் போட்டோம். அந்த அகாடமிக்ஸ்ல டெய்லி ஒரு 5 minutes பேசிட்டு போனோமே அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்கறதுக்கு கவுன்சிலர்ஸ் கூடவே இருக்கணும்னு சொல்றோம். கவுன்சிலர்ஸ் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த பாலிசியும் அந்த போர்டையும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜா அந்த கவுன்சிலர் இருக்கணும்னு சொல்றோம். 4வது என்ன சொல்றோம்னா கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணி ப்ரிடாமினண்டா ஒர்க் பண்ணக்கூடிய சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சிஸ், டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்ஸ் இவங்க எல்லாமே வந்து ஸ்கூல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 3 months ஒன்ஸ் ஆச்சு விசிட் பண்ணி அந்த 3 months என்ன பண்றாங்க. சரி ஐசிபில வந்து 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் ட்ரைனிங் பண்ணும், செஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது எல்லாமே சரியா கடைபிடிக்கிறாங்களா, நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படிங்கறத செக்க இந்த ஆபீசர்ஸ் மஸ்ட் டூ. அதை வந்து கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ற ஒரு பர்சனை வச்சு தே ஹேவ் டு மானிட்டர் எவ்ரி ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம். 5வதா என்ன சொல்றோம்னா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் அண்ட் நியூவா ரெக்ரூட் பண்ற யாரா இருந்தாலும் அவங்கள ஸ்கிரீன் பண்ணணும். அவங்களோட குட் பேட் கண்டக்டை வெரிஃபை பண்ணணும். அதை ஸ்டூடெண்ட்ஸே செய்யணும். டீச்சர்ஸ், கோவர்க்கர்ஸ் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு குட் அண்ட் பேட் விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப இதை வந்து ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்கா பண்ணிட்டு ஸ்கூல் ஸ்பெசிஃபிக் டேட்டாவை கவர்மெண்டா ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் ஸ்கூல் டு ஸ்கூல் யாருன்னா ஜம்ப் பண்றாங்க இல்ல வேற எங்கன்னா வராங்கன்னா அவங்களோட குட் பேட் கான்டாக்டை பேஸ் பண்ணி தான் they have to be recruited அப்படின்னு சொல்றோம். This is a brilliant one. What you are saying is a brilliant one. இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து அந்த ஐசிபி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். சோ நாளைக்கு ஃபேவரட்டா யாரோ ஒருத்தங்க வராங்க பேட் கண்டக்ட மறைச்சிட்டு வராங்கன்னா அது தெரியாம இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஐசிபி தான் this has to be done அப்படின்னு சொல்றோம். லாஸ்டா சொல்றது என்னன்னா அந்த ட்ரைனிங்ஸ் பியாண்ட் அகடமிக்ஸ் இந்த அபியூஸ் ப்ரிவென்ஷனை தாண்டி ஜெண்டர் சென்சிடைசேஷன் ரொம்ப முக்கியமா தேவை அப்படின்னும் இதை நடைமுறைப்படுத்தியே ஆகணும். அதை வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவைங்கிற ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அதை அந்த கம்ப்ளைண்ட்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும்.
ஸோ அப்ப இந்த 6 அம்சங்கள் தான் இருக்கு. இந்த பாலிசியை இன்னும் பிரீஃப் பண்ணல, டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இடைப்பட்ட டைம்ல என்ன பண்றோம்னா, நாளைக்கு ஒரு லைவ் செஷன் 24 hours வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். 24 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். அதை தவிர ஆன்லைன் சர்வேஸ் ரோல் அவுட் பண்ணி பப்ளிக் கிட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் கைட்லைன்ஸ் கேட்கிறோம். ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன்ஸ் தான் டீச்சர்ஸ் பேஸ் பண்ண மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ண மாதிரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி ஸ்பெசிபிக் குரூப்ஸோட ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கிறோம். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து பேனல் டிஸ்கஷன்ஸை இந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு பேச சொல்லி அவங்க கிட்ட வந்து பாயிண்ட்ஸ் வாங்க போறோம். சாரி டு இன்டரப்ட். இது எல்லாமே நீங்க எங்க பண்றீங்கிறது இன்னொரு தடவை தெளிவா சொல்லிடுங்க. இது எல்லாமே வெர்ச்சுவலா நடக்குது அப்படின்னா எந்த இடத்துல ஜூம் மீட்டிங் அப்படின்னா எங்க வந்து மக்கள் இதை கேட்கலாம் அல்லது அவங்களுடைய ஐடியாஸை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த ஆன்லைன் ஃபார்ம் வந்து அவேரோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சிருக்கோம். அந்த 24 hours லைவ் வந்து நாளைக்கு அவேரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லா ஐடியுமே வந்து அவேர் இந்தியா 2020ங்கிற நேம்ல தான் இருக்கும். யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே அவேர் இந்தியா 2020. ஸோ நாளைக்கு அந்த இன்ஸ்டாகிராம் லைவ்ல தான் அந்த 24 hours நாளைக்கு 6 மணில இருந்து ஞாயிற்றுக்கிழமை 6 மணி வரைக்கும் கண்டினியூஸா டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வச்சு இப்போ நம்ம பேசுற இந்த டாபிக்ஸை டாபிக்கா வச்சு நம்ம பேச போறோம். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஜூம் மீட்டிங்ஸ்ல அந்த பேனல் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன்ஸ் வந்து வாலண்டியர்ஸ் அவங்களோட காலேஜஸ்ல அவங்க ஒர்க் பண்ற இடத்துல இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனும் வந்து ஒரு ஆர்கனைஸ்டா பண்றப்ப கிளப் ஹவுஸ்லயும் ஜூம் மீட்டிங்ஸ்ல மோஸ்ட்லி ஜூம் மீட்டிங் இல்லாம கூகுள் மீட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அவேரோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரெகுலராக அப்டேட் பண்ணிருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர்ஸ்லயும் ரெகுலரா ஸ்டேட்டஸ் வச்சுட்டு. ஓகே, சோ நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு இத ரீச் அவுட் பண்றதுக்கு வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் தட் யூ ஹேவ் டேக்கன்? ஓகே, சோ அப்ப என்னன்னா இந்த 2 வாரத்தோட இந்த வேலைகள் நடந்து இவங்க ஜெனரலா பப்ளிக் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாம் சொல்றத டிராஃப்ட் பண்ணி ஒரு பாலிசியா கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் தென் we will send it to ரிவ்யூ பண்றப்போ கொஞ்சம் டாப் ஒர்க்கிங் லைக் துளிர் மாதிரியான ஆர்கனைசேஷன், ஸ்கூல் பேஸ் பண்ண மாதிரியான ஆர்கனைசேஷன் ஒரு ரிவ்யூ முடிச்சதுக்கு அப்புறம் தென் 3rd வீக்கெண்ட்ல தான் we were planning. So 27th ஜூன்ல தான் இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு அஃபிஷியல்ஸ்க்கு சப்மிட் பண்றோம். ஸோ இதுல வந்து 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணிருக்கோம். 3 மினிஸ்ட்ரிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இந்த 3 மினிஸ்ட்ரிக்கும் இதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருக்கோம். ஸோ அது வந்து 27 ஜூன் வந்து இதை எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் டிராஃப்ட் பண்ணி அனுப்புறதுக்காக. ஓகே, தட்ஸ் a wonderful step. ஏன்னா எப்பயுமே நம்ம பேசுறதுங்கிறது பேசிக்கிட்டே இருக்கோமே தவிர அதுக்கப்புறம் அது ஆக்ஷன்ல வந்து கன்வெர்ட் ஆகல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. நம்ம பேசும்போது தொடங்கும் போதே நம்ம அப்படிதான் பேசணும். ஸோ திஸ் இஸ் such a wonderful thing that you're doing. ஏன்னா நீங்க பேசுறத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்க நீங்க முயற்சி பண்றீங்க. தட்ஸ் அப்சல்யூட்லி wonderful thing that you're doing. ஸோ இது ஒரு லே பர்சனா, ஒரு காமன் மேனா நான் வந்து ஒரு அபியூஸை பாக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? வாட் ஷுட் ஐ டூ? ஸோ இந்த இடத்துல வந்து இஃப் யூ see something say something அப்படிங்கிறது ஒரு தின் லைன். ஸோ அப்போ நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கிறோம், அது நமக்கு சரின்னு படலை, அது தப்பா இருக்கு, அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்கறதே வந்து இப்போ ஜென்ரல் நம்ம உமன் ஹராஸ்மெண்ட் இப்போ பஸ்ல யாரோ ஒருத்தங்க போயிட்டு இருப்பாங்க, யாரோ ஒருத்தங்க கேட்கறாங்கனாலே அது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ். ஜஸ்ட் இமேஜின் a child of 5 or 6 or 10 அந்த ஏஜ்ல அந்த குழந்தைங்க யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கப்ப இந்த ஒரு குரலே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்கறாங்க, இது எனக்கு தப்பா படுது அப்படிங்கிறது. ஸோ இட் நீட் நாட் பி a typical abuse. ஒரு இன்டென்ட்டோட பண்ணணும்னு கூட இல்லை. ஒரு குழந்தைய தூக்கி நம்மளோட ரிலேட்டிவ் வச்சுட்டு இருக்காங்க, அந்த குழந்தைக்கு பிடிக்கல, வேணான்னு சொல்றாங்க, இல்ல அங்கிள் பாசமா தான் வச்சிருக்கேன், ஆன்டி பாசமா தான் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தைய ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி, இல்ல அவளுக்கு பிடிக்கல, அந்த குழந்தைக்கு பிடிக்கல, இறக்கி விட்டுருங்க, அவளும் விருப்பறப்ப தூக்கிங்க அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட பாடி மேல இருக்கக்கூடிய செல்ஃப் எஸ்டீம் ஜாஸ்தி ஆகுது, என்னோட வாய்ஸை ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரியுது. ஸோ அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நம்ம அந்த குழந்தைய வாய்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை ஆல்வேஸ் தே ஃபீல் பவர்லெஸ், ஹெல்ப்லெஸ், வாய்ஸ்லெஸ். ஸோ அப்ப என் ஃபேமிலியில என் விருப்பத்தை யாரும் கேட்க மாட்டாங்க, அப்ப அதுலயே யாரோ ஒருத்தவங்க செய்யக்கூடிய தொந்தரவுகளையோ இல்ல அத்துமீறல்களையோ அந்த குழந்தை எப்படி போய் பிரேவா என்னோட இடத்துல சொல்லுவாங்க? நோன்னு கூட அந்த இடத்துல சொல்ல முடியாது, தயங்கி கூட நிக்க முடியாது. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆர் ரைசிங் அவர் சில்ட்ரன். ஸோ அப்ப அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு சில விஷயம் புரியல அப்படின்னா irrespective of whether the person ஐயோ அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோ, ஹர்ட் ஆயிடுவாங்களோ, இல்ல அஃபண்ட் ஆயிடுவாங்களோ அப்படிங்கறத தாண்டி நீங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா ஒரு 2 days முன்னாடி நடந்த கான்வர்சேஷன்ல இது டிபிக்கலி கேட்டாங்க, அப்பா அம்மா வயசானவங்க, அவங்க கிட்ட இப்ப சொல்ல முடியாது என் குழந்தைக்கு இது பிடிக்கலன்னு சொல்றது, அவங்க அஃபண்ட் ஆயிடுவாங்க. இல்லைன்னா நீங்க சுத்தி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு ரீசன்னாலதான் அந்த குழந்தையோட பவுண்டரிஸையோ இல்ல கன்சென்ட்டையோ ரெஸ்பெக்ட் பண்ணாம வளர்க்கறதுனாலதான் அந்த குழந்தைங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி புரிய வைங்க. அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இது எங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்லயே தான்.
நாங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பார்ட்டி வந்து செஷன் அட்டென்ட் பண்ணிட்டாங்க, நாங்க ஜட்மெண்ட்ல அதை வந்து அந்த பார்ட்டிலாம் எப்படி கேட்க போறாங்கன்னு தெரியலையே, தப்புன்னு நினைச்சிட்டு ஓடி போயிடுவாங்களோ இல்ல பாதி செஷன்லேயே போயிடுவாங்க. த்ரூ அவுட் செஷன் இருந்தாங்க, கடைசியில கூப்பிட்டாங்க, ஐயோ ஏதோ சொல்ல போறாங்கன்னு நினைச்சு பயந்து போனா, நீங்க பேசுறதுலாம் ரொம்ப முக்கியம்ப்பா, இதெல்லாம் சொல்றதுக்கு தான் யாரும் பேரண்ட்ஸ் இப்ப டைம் கொடுக்க மாட்டாங்க, நீங்க கட்டாயம் சொல்லுங்க, நான் அவங்க நம்பர் தரேன் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டு போறாங்க. ஸோ அப்ப என்னன்னா அவர் older generation is welcoming such kind of initiatives. பட் என்னன்னா அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு நமக்கு டைம் இருக்கணும். நம்ம என்னன்னா வேகமா ஓடிக்கிட்டே இருக்கோம் எதையோ நோக்கி, அதனால நம்ம குழந்தைங்களுக்கு எது தேவைங்கிறது நம்ம சொல்றது கிடையாது. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு அதை எப்படி சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுக்கும் நம்ம டைம் கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த பிரிட்ஜை நம்ம ப்ராப்பரா அட்டன் பண்ணிட்டோம்னா தட் வுட் பி கிரேட். அண்ட் எஸ்பெஷலி நம்ம ஜென்ரேஷன்ல பாக்குறப்ப இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கு நிறைய முன் வராங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்படுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ப்ராக்ரெசிவா பாக்குறோம். பட் என்னன்னா அது ஆக்ஷன் ஓரியன்ட்ல அவங்க போறதுக்கு யோசிச்சு தயங்கி அதை செயல்படுத்த மாட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா திருப்பி அந்த விக்டிமை அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்றாங்க. இவங்களுக்கு மைண்ட் லெவல் என்னன்னா, நான் சந்திச்ச பிரச்சனை, நான்லாம் என் வீட்டுல இந்த டாக்ஸிக்காவோ ஏதோ ஒண்ணு இருந்ததை வந்து நான் அனுபவிச்சிட்டேன், என் குழந்தைக்கு அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் ஆர்வமா லேர்ன் பண்றாங்க. பட் ஆனா அது ஆக்ஷன்ல போடாம என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு தெரியாமே அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அப்ப பேசிக்கா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு குழந்தை நம்மளை சுத்தி இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கான சேஃப் ஸ்பேஸை கிரியேட் பண்றதுக்கு அவங்க பாடியை பத்தின அவேர்னஸ் சொல்லி கொடுங்க. அந்த குழந்தைக்கான பவுண்டரிஸ் என்னங்கிறத செட் பண்ணி அதை நம்ம மாடல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த குழந்தைய கன்சென்ட்டை ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே சின்ன சின்ன ப்ராக்டிஸ் வேர் த சைல்ட், இது என்னோட பாடி, இது உரிமைகள் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ அதை நீங்க ஏற்படுத்துற இடத்துல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களும் அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெஸ்பெக்டை கொடுக்க ஆரம்பிப்பாங்கன்றது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு நம்ம சொல்ற விஷயம். ஓகே, லவ்லி. ஸோ இன்னொரு முக்கியமான இன்னும் 2 கேள்விகள் தான் நான் கேட்குறேன், அதுக்கப்புறம் நம்ம ஆடியன்ஸுடைய கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஒன்று வந்து ரொம்ப அழகா உங்களுடைய இதுல இன்னொன்று இது போட்டிருந்தீங்க, அந்த விக்டிம் ஷேமிங் அண்ட் விக்டிம் பிளேமிங் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க இல்லையா? அது வந்து எப்படி, வை ஷுட் த சொசைட்டி கீப் அவே ஃப்ரம் விக்டிம் பிளேமிங் அண்ட் விக்டிம் ஷேமிங்? அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது, ஏன் அந்த தப்பை நம்ம செய்யறோம்? ஓகே, ஸோ இது என்னன்னா நம்மளோட கான்வர்சேஷன் நரேஷன்ஸ் எல்லாமே எப்படி ஆயிடுதுன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள சார்ந்துதான் நம்மளோட கான்வர்சேஷன் இருக்கு. கேர்ள் ஹஸ் பீன் ரேப்ட், சென்னை கேர்ள்ஸ் ஹவ் பீன் ஹராஸ்ட் இன் ஸ்கூல் அப்படிங்கிறப்ப நம்மளோட ஃபோக்கஸ் யாருன்னா பாதிக்கப்படுறவங்க தாண்டி போங்க, அப்ப யார் அதை பண்றாங்க அப்படிங்கிற கான்வர்சேஷன் மறைஞ்சிடுது. அதை பார்க்கக்கூடிய இதுன்னா சைக்காலஜிக்கலா வி கன்சியூம் தட் ஓகே கேர்ள்ஸ் எல்லாம் வல்னரபிள், கேர்ள்ஸ் இப்படி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை. பட் யார் அதை பண்ணாங்கன்ற பார்வையே பாக்குறது கிடையாது. அப்ப என்னன்னா வி tend to be a victim always. ஸோ அந்த விக்டிம் கார்டோட பாக்குறோம். நெக்ஸ்ட் அப்பதான் அவங்க நம்ம கொஸ்டின் வருது, எதனால நடந்துச்சு, ஏன் அந்த டைம் போனீங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க அப்படிங்கிற கொஸ்டின் வரப்ப we are finding ways in என்னன்னா ரீசன்ஸ் எதனால அந்த பொண்ணுக்கு அது நடந்துச்சு, எதனால அவங்களுக்கு அது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆராய ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து பாக்குறப்ப என்னன்னா, நான் இந்த ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்கேன் பட் அதை வச்சு என்னைய தானே கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அட் த சேம் டைம் நம்மளோட ஊர்ல நம்ம இந்த செக்ஷுவல் வயலன்ஸ் எல்லாமே நம்ம பேசிக்கா ஆரம்பிக்கிறது எல்லாமே இந்த ஷேமோட ஃபேக்டரோட தான். ஸோ அது அவங்களோட தவறுன்னு கருத ஆரம்பிக்கிறது. ஸோ அப்ப நம்ம இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்க என்ன ஆகுதுன்னா, அப்ப நான் தான் தேவையில்லாம அந்த டைம் போயிட்டனோ, இந்த ட்ரெஸ் போடாம இருந்ததுன்னா இது அவாய்டா இருக்குமோ, சிரிக்காம இருந்ததுன்னா அது அவாய்டா இருக்குமோ அப்படிங்கிற அந்த விஷயத்த உள்வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், ஹவ் வி அப்ரோச் இது எல்லாமே மாறும். அட் த சேம் டைம் நம்ம அது அந்த எல்லையை மீறி நெக்ஸ்ட் வந்து நீ போயிருக்க கூடாது, உன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறப்ப நம்ம பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சைக்கிள் அந்த பிளேம் பண்றது. நெக்ஸ்ட் வந்து ஷேம் பண்றப்ப என்னன்னா, இப்படிதான் ஆகுது, நீங்களாம் இந்த மாதிரி இந்த டைம்க்கு எல்லாம் போறதுனால தான் ஆகுது, நீங்க வீட்டை விட்டு போக கூடாது, இல்ல இந்த மாதிரி சிரிச்சு பேசக்கூடாது, வாட்ஸ்அப்ல போட்டோ வைக்க கூடாது, இந்த மாதிரி அடுத்து வந்து ஷேம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப இந்த ஷேம் கல்ச்சர் வந்து ஒரு குழந்தை வளர ஆரம்பிச்சு சந்தர்ப்ப சூழ்நிலையினால இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிக்கிறப்பையும் திருப்பி அந்த ஷேம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஹீலிங்கோ சப்போர்ட்டோ கிடைக்க மாட்டேங்குது, அந்த ட்ராமா இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்ப இந்த ரீசனுக்காக என்னன்னா நம்ம பேசிக்கா நம்ம சொல்றது விக்டிம்ங்கிற ஒரு வார்த்தையை மறந்துடுங்க. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை உண்டு பண்றவங்கள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்ம விக்டிம் யாருன்னு தேட ஆரம்பிக்க மாட்டோம், அவங்களுக்கு என்ன குறை சொல்லணும், அவங்களை எப்படி அசிங்கப்படுத்தணும்னு பார்க்க மாட்டோம். அப்ப யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க, கான்வர்சேஷன் ஃபுல்லாவே அந்த சைடு மாத்துங்க.
அப்பதான் நமக்கு என்ன அடிப்படையில இருந்து அவங்க அந்த தப்பை செஞ்சாங்கன்னு புரிய ஆரம்பிப்போம், ரூட்டை கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். அப்பதான் நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றோம். ஓகே, சோ தட் brings to the last question. ஏன்னா ஒரு நம்ம முதல்ல பேசும்போது பேசினதா, ஒரு அபியூசர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஒரு அபியூசர் திடீர்னு எங்கேயோ மேல இருந்து குதிச்சு வந்துடுறது இல்ல. the abuser is living among us. அப்ப அந்த அபியூஸ பண்றதுக்கு அவர் ஏன் அந்த அளவுக்கு அவருக்கு துணிச்சல் வருது, அதை எதனால பண்றாங்க அப்படின்றத நம்ம கண்டறிஞ்சாதான் we have to stem it from the root. அந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சாதான் நம்ம அதை வந்து முளையில கிள்ளி எறிய முடியும் அப்படின்னு சொல்றோம். அப்போ அது எப்படி நம்ம செய்யறது, இந்த மாதிரி ஒரு அபியூஸ் பண்றவரை எப்படி திருத்துறது? சோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், both victims and perpetrators are raised from our own families. நம்ம வீட்ல இருந்தே தான் உருவாக்குறோம் அப்படின்னு. ஸோ ஒரு அவேர்னஸ், இப்போ ஜென்ரலா நம்ம அந்த மிஸ்கன்செப்ஷன் பத்தி பேசணும் இல்லையா, மேல் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய லைக் கேடே கம்யூனிட்டிஸ்ல செஷன் பண்றப்ப நிறைய பேரண்ட்ஸ் வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டா எங்களுக்கு பசங்க இருக்காங்க, எங்களுக்கு இன்னும் பெண் குழந்தைங்களா இருக்காங்க, நாங்க வந்து அட்டன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல நாங்க இதை சொல்லுவோம், ஈக்குவலி வல்னரபிள்ங்க, இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்குன்னு. அதுக்கு கூட இன்னொரு லைன் என்ன சொல்லுவோம்னா, நீங்க பசங்களுக்கு இது நடக்காதுன்னு நம்பினாலுமே நீங்க அந்த நம்பிக்கையோட இருங்க. பட் ஆனா இந்த பெண்களுக்கு யார் பண்றாங்க, நிறைய பெர்சன்டேஜ் ஆண்கள் தானே பண்றாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துதாங்க ஆகணும் அப்படின்னு. ஸோ அப்ப அந்த இடத்துலதான் நம்ம இந்த பெர்பட்ரேட்டர்னு பார்க்கக்கூடிய மென்டாலிட்டியும் வர ஆரம்பிக்கணும். பட் ஆனா பெர்பட்ரேட்டர்ஸை நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும்னா, நிறைய டைப்ஸ் இருக்கு. செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்கு. சிச்சுவேஷன் பேஸ் பண்ண மாதிரி, ரெக்ரெசிவா இருக்கக்கூடியவங்க, ஃபீடோஃபைல்ஸ் கேட்டகரியில வரவங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கிறது என்ன, அவங்க வளர்ந்த சூழல், என்ன மாதிரியான கண்டிஷனிங் செட்டப் குள்ளார வளர்றாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான காரணங்கள் அடிப்படையில அவங்களுக்கு இந்த மாதிரியான அர்ஜஸ் வருது அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம செக்ஷுவல் அபியூஸ் பாக்குறப்ப என்னன்னா, ஜென்ரலா வயலன்ஸ் இல்ல செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறப்ப நம்ம 3 ஃபேக்டர்ஸை முன்னிறுத்தி பார்க்கணும். பவர், அத்தாரிட்டி, கண்ட்ரோல் அப்படிங்கிறது. இதுவே ஓன் ஃபேமிலிஸ்குள்ள நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம லவ், அஃபெக்ஷன், ட்ரஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசலாம். பட் ஆனா மேஜரா நம்ம பாக்குறப்ப இந்த பவர், அத்தாரிட்டி, கண்ட்ரோல், என்னோட பவரை நான் வெளிப்படுத்தணும், நான் ஒரு ஆண்கிறத வெளிப்படுத்தணும், நான் அக்ரெஷனை காட்டணும் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த டிசையர்ஸை பேஸ் பண்ண மாதிரி என்ன நடக்கும்னா, ஸோ என்னோட எண்ணம் என்னவோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நான் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதுக்கு வந்து நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுக்காம இருக்கிறது. செகண்ட் விஷயம் என்ன சொல்லுவோம்னா, டெலியூஷன். நிறைய டைம் வந்து அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், இதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் இருக்கலாம். பட் ஆனா அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த விஷயத்த அவங்களே கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு நான் தான் முக்கியம், என்னோட எண்ணம் தான் முக்கியம், நான் அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை அபியூஸ் ஆறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, இது என்னோட உரிமை, நான் ஐ எம் ப்ரிவிலேஜ் டு டூ அப்படின்னு நினைக்கக்கூடிய மென்டாலிட்டி வரக்கூடிய மனநிலை. மூணாவது பாத்தீங்கன்னா, சைக்காலஜிக்கலா நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கிறது. ஸோ அவங்களோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறது, அவங்களோட செக்ஷுவல் அப்சஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறது, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்குள்ளார மாற ஆரம்பிக்கிறது. நாலாவது எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். லைக் அவங்க வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான விஷயங்கள்ல வராங்கன்னா, ஒரு ஆண் எப்பயுமே வந்து கண்ட்ரோல், அவங்க அந்த கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் என்ன டைம் வேணாலும், எப்போ அவங்களுக்கு தேவைப்படுது, எப்பனாலும் அவங்க ஒய்ஃபை செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்காக கூப்பிடுது, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து வளர்றாங்கன்னா, அந்த தாட்டோடவே இது லைக் இதை எப்படி நம்ம பார்க்கலாம்னா, மேல் செக்ஷுவல் பிரிடேட்டரி பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மனநிலையோட இங்க அதிக அளவுல ஆண்கள் இந்த மாதிரியான தவறுகள் செய்யறாங்க. ஏன்னா இங்க நம்ம பெர்பட்ரேட்டர்ஸ் பாக்குறப்ப ரேஷியோ ஜாஸ்தியா அவங்க இருக்குங்கிறதுனால நான் மேல் பேஸ் பண்ண மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன். லைக் ஃபீமேலுக்கும் இந்த சான்சஸ் இருக்கு, பட் ஆனா அது வேற டைனமிக்ஸ் கீழே வருது. ஸோ அப்ப இதை தாண்டி லைக் பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் கழிச்சு பார்த்தோம்னா, மற்ற இன்ஃபுளுசஸ் பாக்குறப்ப என்னன்னா, ஹவு வி செக்ஷுவலைஸ் சில்ட்ரன். ஸோ குழந்தைங்க வளர்ப்புல இருந்தே வந்து நம்ம இந்த சோஷியல் கண்டிஷனிங் பேஸ் பண்ண மாதிரி ஒரு ஆண் பெண்ணை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிறப்ப, பெண்களை பெரும்பாலும் ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டா நம்ம காமிக்கக்கூடிய பிக்சர்ஸ், மூவிஸ்ல, ஈவன் புக்ஸ்ல, எல்லா இடத்துலயும் வந்து பெண்கள் ஒரு ஆண்களுக்கான தேவை அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா ஒரு அப்ஜெக்டிஃபை பண்ணியே வளர்க்கக்கூடிய மென்டாலிட்டில இருந்து வரக்கூடியது. அது தவிர எக்ஸ்போஷர் டு போனோகிராஃபி. ஸோ போனோகிராஃபின்னு அவங்க பார்க்கக்கூடியது என்னன்னா, ஒரு பெண்ணை என்ன மாதிரியான விஷயத்துக்கு வேணாலும் என்னோட தேவைகளுக்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மென்டாலிட்டி. அது கழிச்சு நம்ம சொன்ன அந்த விக்டிம் பிளேமிங், விக்டிம் ஷேமிங். ஸோ அப்ப என்னன்னா, நான் என்ன பண்ணாலும் என்ன ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள பத்தி அதிகமா நடக்கும். ஸோ அப்ப நான் இதை வந்து இது என்னன்னா ஒரு கல்ச்சராவே அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பெர்பட்ரேட்டர்ஸ் பார்ட்ல அப்படின்னு. அது கழிச்சு பார்த்துட்டோம்னா, அவங்க சுத்தி இருக்கக்கூடிய சர்க்கிள், ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப், கொலீக்ஸ், இவங்க எல்லாமே என்னன்னா அந்த அபியூசிவ் பிஹேவியரை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் பண்றது. ஸோ அப்ப என்னன்னா,
அவங்களோட வேர்ட்ஸ் ஒரு ஒரு ஜஸ்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு செக்ஸிஸ்ட் ஜோக் வந்துச்சுன்னா அதை என்கரேஜ் பண்றது, அதுக்கு உட்காந்து சிரிக்கிறது, இது எல்லாமே என்னன்னா ஓகே, அப்ப எனக்கு இதெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு, இது வந்து நார்மலைஸ் தான், இது தப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியோட வளரக்கூடியது. அதை தவிர அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அப்ப என்னன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறோம். ஸோ மோஸ்ட்லி சிச்சுவேஷனல் அஃபெண்டர்ஸ்ல இந்த மாதிரியான ட்ராக் ரூட் தான் எடுக்கிறாங்க. பட் ஆனா நம்ம முன்னாடி பேசின அந்த ஸ்ட்ரேஞ்சர்ல இருந்து உள்ளார வந்து ஒரு பர்சனுக்குள்ளார வராங்கன்னா அவங்க ப்ரிடாமினண்டா டைம் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே நம்ம வந்து க்ரூமிங்னு ஒரு பேட்டர்ன் சொல்லுவோம். க்ரூமிங்னா என்னன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா டைம் எடுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஒரு குழந்தைய தன்வசப்படுத்தி இந்த விஷயத்த செய்யறதுன்ட்டு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழந்தைய சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த ஃபேமிலியில ஒரு நல்ல பேரை சம்பாதிப்பாங்க. அடுத்து அந்த குழந்தைய தனிமைப்படுத்துற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஏற்படுத்தி அப்ப குழந்தையோட நம்பிக்கையை சம்பாதிப்பாங்க. அது கழிச்சு அவங்களோட எல்லையை மீற ஆரம்பிச்சு செக்ஷுவலா பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்ப அந்த குழந்தை வந்து சுதாரிச்சுட்டு வீட்டுல சொல்றாங்களோ மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயப்படுறப்ப அந்த குழந்தைய கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தைய வந்து எமோஷனலா பிளாக்மெயில் பண்றது. அப்ப என்னன்னா அந்த குழந்தை நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக எதனா லஞ்சம் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. அன்னைக்கு ஸ்கூலுக்கு நான் தானே ஃபீஸ் கொடுத்தேன், அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்ல வீட்டுல சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்றது. அண்ட் செகண்ட் வந்து த்ரெட்டன் பண்ணுவது. உங்க அப்பா அம்மா கொன்றுவேன், உன் நாய்க்குட்டியை கொன்றுவேன், வீட்டுல சொன்னா மாட்டிப்ப, ஸ்கூல்ல டிசி கொடுத்து அனுப்பிடுவாங்க, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா இதெல்லாம் போய் வீட்டுல போய் சொல்ல போறியா அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுவாங்க, பயமுறுத்துவாங்க. மூணாவது தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஏன்னா இதுதான் ரொம்ப காமனா நிறைய குழந்தைங்க கிட்ட நம்ம கவனிக்கிறது. ஃபியர் ஆஃப் லாஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவோம். எங்க இந்த அன்பு போயிடுமோ, எங்க இந்த பர்சன் என் லைஃப்ல இருக்க மாட்டாங்களோ நினைச்சு பயந்து போய் அதுக்காக அந்த பர்சனை காட்டி கொடுக்காம they will travel in that abusive cycle. ஸோ இது வந்து பெரியவங்க கிட்ட ரொம்ப காமனாவே பார்க்க முடியும் நம்ம ரிலேஷன்ஷிப்ல, அபியூசிவ் நார்சிசிஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல. பட் குழந்தைங்க லெவல்ல இதுதான் ரொம்ப அடிப்படையா நிறைய குழந்தைங்க சிக்கி வெளியே சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். எஸ்பெஷலி சில்ட்ரன் ஃப்ரம் நெக்லெக்டட் ஃபேமிலிஸ், ப்ராப்ளமேட்டிக் ஃபேமிலிஸ். ஏன்னா அந்த குழந்தைக்கு தேவையான அன்பு அரவணைப்பு கிடைச்சிருக்காது, அதை இந்த பர்சன் ஃபுல்ஃபில் பண்ணிருப்பாங்க. பட் அபியூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் இதை சொன்னா என் லைஃப்ல அந்த பர்சன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு சில சந்தர்ப்பங்களை சொல்றாங்க, சொல்லிட்டு நான் சும்மா சொன்னேன், கற்பனையா சொன்னேன், கனவுல வந்துச்சு அப்படின்றாங்க. எங்க அந்த பர்சனை மாட்டி விட்டுருவாங்களோ, ஜெயில போட்டுருவாங்களோ, துன்புறுத்துவாங்களோ நினைச்சு ரியலைஸ் பண்ணி டேக் பேக் their words. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் this happens, whole cycle of grooming அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரொம்ப டீடைல்டா ரொம்ப அழகா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சந்தியன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ஆடியன்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். பிருந்தா தோழர், நீங்க உங்களுடைய கேள்வியை முன்வைக்கலாம். வணக்கம், ரொம்ப அருமையா பேசுனீங்க. வணக்கம். இதுல வந்து நீங்க வந்து ஆண்கள் எல்லாம் வந்து ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அப்படி பண்றதா இருக்கு, பெண்கள் வந்து ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் பண்ணலையா அப்படி வந்து இருக்கு, அத பத்தி நீங்க பேசல, அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த செய்யற அந்த அபியூஸ் பண்ற ஆட்கள் வந்து நீங்களே சொல்றீங்க அந்த பெரியவங்கள்ட்ட பெரிய பெண்கள்கிட்ட பண்ண முடியாமலும் அதால வந்து செய்யற மாதிரியும் குழந்தைங்கள்ட்ட பிளஸ் ஈஸி, அப்புறம் வந்து பயப்படுவாங்க, அப்புறம் இவங்களோட ஆளுகைக்கு உட்படுத்துவாங்க. அப்படிங்கும் போது வந்துட்டு இவங்க அதுல பழக்கப்பட்டவங்க இப்போ வந்து ஒரு காஃபி டீ பழக்கம் கூட, சிகரெட் இந்த பழக்கம் கூட விடாதப்போ தனக்கு தவறுன்னு தெரிஞ்சுதான் அவங்க செய்யறாங்க. அப்போ இந்த பழக்கத்துல இருந்து அவங்களே இதெல்லாம் கேட்டு விடுவாங்களா? சிலர் வந்து துன்புறுத்துறதையே வந்து ரொம்ப இன்பமா பண்ணிட்டு இருப்பாங்க, அது நிறைய நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது அது அப்புறம் வந்து பசங்க வந்து சொன்னீங்க 13 வயசுக்குள்ள வரைக்கும் பாய்ஸ்க்கு வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு, நான் இப்ப இல்ல ஒரு 20-30 வருஷம் முன்னாடியுமே கேள்விப்பட்டது வந்து என்னன்னா, ஹாஸ்டல்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த பிரச்சனை. ஹாஸ்டல்ல போய் கொஞ்சம் அழகான பையனை வந்து போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா அப்பா அவ்வளவு பயப்படுவாங்க. அவங்களெல்லாம் விசாரிச்சாலுமே தெரியும் பசங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இவ்வளவுதான் நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். பிருந்தா தோழர், நீங்க ஒன்னொன்னா கேட்டீங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா 3 கேள்வி ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. ஃபீமேல் அபியூஸ் பண்ணுவாங்கன்ட்டு அது ஆக்சுவலி நம்ம அந்த மித்ல கவர் பண்ண வேண்டியது நான் மிஸ் பண்ணிட்டேன்.
அதோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 1% அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு சொல்றது. ஏன்னா ரிப்போர்ட்டிங் வச்சு பேஸ் பண்ண அன்ரிப்போர்ட்டடா நிறைய இருக்கு. அது அதை தோணுன்னா இன்னும் நிறையவே வரும்னு வச்சுக்கோங்க. ஏன் ஃபீமேல் அபியூசர்ஸ் பத்தி இங்க பெரிய கான்வர்சேஷன்ஸ் இருக்கிறது இல்லை, அது ஃபர்ஸ்ட் ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். லைக் செக்ஷுவல் அபியூஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு செக்ஷுவல் இன்டென்ட்னால நடக்கக்கூடிய ஒரு செயல். அவங்க வளர்ந்து வந்த விதம் இதெல்லாம் இப்போ நம்ம பேசின விஷயங்கள். ஸோ அது வந்து எந்த ஒரு ஏஜோ ஜெண்டரோ இல்லை ரிலேஷன்ஷிப்போ இல்லை பொசிஷனோ பேஸ் பண்ணி நடக்கிறது கிடையாது. எந்த ஒரு காஸ்ட் இந்த மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. ஒரு நபரோட எண்ணம் மட்டுமே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ பெண்கள்னால நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாக்குறப்ப ஓன் மதர்ஸ், கேர்டேக்கர்ஸ், இவங்க எல்லாருமே டீச்சர்ஸ், இவங்க பண்ண இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நிறைய ரிப்போர்ட் ஆயிருக்கு. பட் இதை எப்படி பாக்குறாங்க, இது எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்கன்னு பொறுத்த வரைக்கும் அவங்க லைக் அந்த குழந்தை பருவத்துல அன்பு, அரவணைப்பு இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸோடய வளர்றாங்க. அதுல ஃபீமேல் வந்து ஜென்ரலாவே என்னன்னா ஒரு அன்பானவங்களாவும் அரவணைப்பாகவும் தான் நம்ம பார்த்து லைக் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அப்ப என்னன்னா அவங்களுக்கு அந்த ஈஸி அக்சஸ், ஈஸி ட்ரஸ்ட் வின் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. ஸோ அந்த குழந்தையோட தனியா நேரம் செலவிடுற மாதிரியான சந்தர்ப்பங்களும், குழந்தையோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதும், குழந்தையோட அன்பை சம்பாதிக்கிறதும் ரொம்ப ஈஸியா இருக்கிறப்ப அந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ள பெண்கள் இந்த மாதிரியான தவறுகள் செஞ்சிருக்காங்க. பட் அதோட ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதால நான் மிஸ் பண்ணிட்டேன், மன்னிக்கணும். இப்ப நான் அதை கவர் பண்றேன். ஸோ செகண்ட் வந்து இந்த பேசுறதுல அதை மறந்துட்டேன். இல்ல பிருந்தா தோழர், அந்த ரெண்டாவது கேள்வியை கொஞ்சம் நீங்க முன் வச்சிருங்களேன். பசங்க 13 வயசுன்னு 13 வயசு. ஆமா, பசங்க கிட்ட நடக்கிறது வந்து புல்லிங் அப்படிங்கிறது. ஸோ இதுலதான் நான் முன்னாடி அன்னைக்கு ஸ்கூல்ஸ், கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல நடக்கிற சைல்டு டு சைல்டு அபியூஸ் பத்தி சொன்னேன். ஸோ இதுல என்ன நடக்குதுன்னா, குழந்தைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல குழந்தைங்க வளர்ந்து வர சூழல்லையே அவங்களே ஒரு 4 விதமான செக்ஷுவல் பிஹேவியர்ஸை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்அப்ராப்ரியேட் சொல்லுவோம். இன்அப்ராப்ரியேட்ங்கிறது என்னன்னா, குழந்தைங்க நம்ம ஜஸ்ட் கேஷுவலா நீங்க கேஜிஸ் செக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஃப்ராக் பிடிச்சி இழுக்கிறது, லைக் டாக்டர் கேம் விளையாடுறது, டால்க்குலாம் ட்ரெஸ் பண்ணி பிரைவேட் பார்ட்ஸ் டச் பண்ணி விளையாடுறது, லைக் கூட அவங்களோட சிப்ளிங்ஸோட பிரைவேட் பார்ட்ஸ் டச் பண்றது, பாய்ஸ்குள்ளார யூரின் பாஸ் பண்றப்ப யார் லாங்கா பாஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். இது இன்அப்ராப்ரியேட்னு பாக்குறப்ப தெரியும். பட் ஆனா அந்த குழந்தைங்களுக்கு இது ஒரு பிளேஃபுல்லான ஆக்டிவிட்டி. அவங்களுக்கு செக்ஷுவல்ன்ற எண்ணம் கூட இருக்காது. பட் இதை நம்ம கவனிக்கிறப்ப நம்ம இதை எப்படி அட்டன் பண்றோம், எப்படி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும், இதை பண்ணக்கூடாது, இதனால இன்அப்ராப்ரியேட், திஸ் இஸ் இன்அப்ராப்ரியேட், இல்ல இப்ப யூரின் பண்றப்ப அதை பண்றாங்க அப்படின்னா இதனால பெயின் வரும், இந்த மாதிரி எதனா ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சு அந்த குழந்தைங்களை அந்த மாதிரியான செயல்களை செய்யாம இருக்கிறதுக்கு நம்ம புரிய வைக்கணும். செகண்ட் வந்து செக்ஷுவலி ரியாக்டிவ் அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து ஒரு 2 இன்சிடென்ட்டும் ரொம்ப கிளாசிக்கலாவே நம்ம ஊர்ல இந்தியாவில நடந்திருக்கு. டெல்லிக்கு பக்கத்துல நொய்டால ஒரு ஸ்கூல்ல ரிப்போர்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் டே நியூஸ்ல இது கேரி ஆச்சு. 4-year-old boy raped a girl அப்படின்ட்டு. 4 வயசு பையன் எப்படி ரேப் பண்ணிருக்க முடியும்னு இது நியூஸ் எடுத்து பாக்குறப்ப என்னன்னா, இந்த பையன் வந்து அவங்க பக்கத்துல உட்காந்து இந்த கேர்ள் சைல்டு பென்சில் எடுத்து அந்த பெண் உறுப்புல இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெனிட்ரேஷன்ங்கிறதுனால ரேப்னு டேர்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அந்த குழந்தைய விசாரிக்கிறப்ப அந்த குழந்தை என்ன சொல்றாங்கன்னா, the previous day the child was exposed to the sexual intercourse of his own parents. ஸோ அவங்க அப்பா அம்மா தனிமையில இருந்த ஒரு விஷயத்த உடலுறவு கொண்டதை பார்த்துட்டு அந்த பையன் வாஸ் ட்ரைங் டு டூ த சேம். ஸோ இதை வந்து நம்ம ரியாக்டிவ்னு சொல்லுவோம். என்ன விஷயத்த பார்த்தாங்களோ அவங்க அதை ரீஎனாக்ட் பண்ண ட்ரை பண்றது. மூணாவது ஒரு ஃபார்ம் இருக்கு, அது வந்து ஹார்ம்ஃபுல்னு சொல்லுவோம். ஸோ அது என்னன்னா, இப்ப நம்ம இப்ப பேசணும் இல்லையா அந்த ஹாஸ்டல்ல. ஸோ அப்போ ஒருத்தங்களை காயப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும்னு அவங்கள செக்ஷுவலா இது பண்றது. ஸோ பூனேல ஒரு ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளார 10th முடிச்சுட்டு ஒரு பையன் அப்பதான் அந்த பேட்ச்குள்ளார ஜாயின் பண்றான். ஸோ அவனை ரேகிங் கல்ச்சரோட அவனை உள்ளார கொண்டு வராங்க. அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். அப்ப அந்த குரூப் ஆஃப் பாய்ஸ் ஃபுல்லாவே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ சஸ்பென்ஷன் முடிச்சுட்டு வரப்ப அந்த வெஞ்சன்ஸ்ல அந்த பையனை பிரைவேட் பார்ட்ஸ்ல ஹிட் ஆகி அந்த பையன் இறந்துடுறான். ஸோ இந்த மாதிரி செக்ஷுவலா ஒருத்தவங்களை ஹார்ம் பண்ணணும் இல்ல ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சு பண்ணக்கூடிய செயல்களை நம்ம செக்ஷுவலி ஹார்ம்ஃபுல்னு சொல்லுவோம். நாலாவது செக்ஷுவலி அக்ரெசிவ், அதாவது ஒட்டுமொத்த அக்ரெஷனையும் செக்ஷுவலா காமிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து டெல்லி நிர்பயா இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆன அந்த 17.5 years old மைனர் பாய். ஸோ அவன் தான் அந்த அயன் ராட இன்சர்ட் பண்ணது அப்படிங்கிறது வந்துச்சு. பட் 3 years கழிச்சு வந்து அது அவன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களை காப்பாத்துறதுக்காக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி 2018 காஷ்மீர் கத்வா ரேப் கேஸ்ல பாத்தீங்கன்னாலும் அதுலயும் ஒரு 16 வயசு மைனர் பையன்.
ஸோ அவன் தான் இறந்த அந்த பொண்ணோட உடலையும் வந்து 3 நாள் வந்து ரேப் பண்ண மாதிரியான இன்சிடென்ட். ஸோ அப்ப என்னன்னா இவங்களோட ஒட்டுமொத்த அக்ரெஷனையும் செக்ஷுவலா ஆன விதத்துல அவங்க வெளிப்படுத்துறது. ஸோ அப்ப என்ன சொல்லுவோம்னா, இப்ப நீங்க அந்த 16 வயசு பையனோட கேஸ் எடுத்து பார்த்தோம்னா, அவன் திடீர்னு வந்து 16 வயசுல அந்த மாதிரியான செயல்கள் செய்யல. அவங்க அம்மா காசுலாம் கொடுத்து அந்த பையனை மீட்கிறதுக்கு ட்ரை பண்றப்போ அவங்க இன்டர்வியூல சொல்றாங்க, அவன் ஒரு 8 வயசுல இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பண்ணியிருக்கான், 12 வயசுல ஒரு மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவு வி ரிஃபார்ம் திஸ் சில்ட்ரன், ஹவு வி அட்டெண்ட் டு தெம் while we are seeing something inappropriate or else react to, அதை பேஸ் பண்ண மாதிரி தான் we are raising the children. ஸோ அப்ப இந்த விஷயங்கள்ல நம்ம ரொம்ப தெளிவா இருந்து குழந்தைங்களுக்கு இது ஒரு இயல்பு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல, பட் நாம இதை எப்படி அந்த குழந்தைய ரிஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான டைமையும் எஃபர்ட்ஸையும் போட ஆரம்பிச்சுன்னா we wouldn't be letting the child to எக்ஸ்ட்ரீமா வந்து அக்ரெசிவ் ஃபார்ம்ஸ்குள்ளாரெல்லாம் போகாம நம்மளால தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களோட செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஏஜ் அப்ராப்ரியேட்டா அந்த கான்வர்சேஷன் ஜஸ்ட் ஒரு நாள் உட்காந்து நம்ம இதை பேசுறதுனால முடிய போறது இல்லை. அதை விட ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன் என்னன்னா, நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த 4 பிரைவேட் பார்ட்ஸ் யாரும் தொட விடக்கூடாது, யாரும் உங்களுக்கு பிடிக்காத வகையில நடந்துக்க கூடாது, உங்களுக்கான பவுண்டரிஸ் யாரும் மீறக்கூடாது, உங்களோட கன்சென்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் சொல்றோம்னா நம்மளோட வேலை 50% தான் முடியும். எப்ப இத கூட சேர்த்து just how others can't make you feel unsafe or uncomfortable, you are also not supposed to make others feel unsafe, uncomfortable. நீயும் மத்தவங்களுக்கு பிடிக்காத வகையில பாதுகாப்பு இல்லாத வகையில நடந்துக்க கூடாது அப்படின்னு எப்ப சொல்லி முடிக்கிறோமோ அப்பதான் இந்த விஷயங்கள் 100% கம்ப்ளீட் ஆகும். ஸோ புல்லிங்க்கு வந்து மேஜரா இந்த கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். ஸோ இது வந்து சைல்ட் டு சைல்டு அபியூஸ நிறைய லெவல்ல குறைச்சிருக்கு. ஸோ அப்ப நம்ம இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட நம்ம இந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கணும். தேர்ட் கொஸ்டின், இல்ல அபியூசர்ஸ் வந்து எப்படி திருந்துவாங்க? இப்போ சிகரெட் குடிக்க கூடாது தெரியும், குடிக்கிறாங்க, லைக் தட். ஓகே, ஸோ இப்போதான் ஆக்சுவலி அது லாஸ்ட் கொஸ்டினோடய கவர் பண்ணிக்க வேண்டியது ஃபீடோஃபைல்ஸ்ங்கிற ஒருத்தவங்களை பத்தி பேசணும். ஸோ நம்ம நாட்டுல 2 விஷயம் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நிறைய அந்த கான்வர்சேஷன் கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும். யார் சைல்டு மொலஸ்ட் பண்ணாலும் ஃபீடோஃபைல்ஸ்ங்கிற ஒரு டேர்ம்குள்ளார கொண்டு வந்துடும். ஸோ ஃபீடோஃபைல்ஸ்ங்கிறவங்க ஒரு சைக்காலஜிக்கல் டிசீஸோட தே ஆர் செக்ஷுவலி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் சில்ட்ரன். ஸோ அவங்களுக்கு செக்ஷுவலா ஓரியன்ட் பண்ணணும்னா தே வில் சூஸ் சில்ட்ரன், தே மே ஆர் மே நாட் அபியூஸ் அ சைல்ட். பட் ஆனா நம்ம ஊர்ல இருக்க அதிகமான ஆட்கள் சைல்டு மொலஸ்டர்ஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ளார வருவாங்க. அவங்க குழந்தைங்களும் பண்ணலாம், அடல்ட்ஸையும் பண்ணலாம். ஸோ பட் ஆனா வாய்ப்பு கிடைக்காம ஒரு குழந்தைங்களை நோக்கி தான் இதை செயல்படுத்துறாங்கன்றப்ப ஒரு பேசிக் அந்த பாவமாவோ ஏதோ ஒன்று பார்க்கக்கூடிய மென்டாலிட்டி இருக்கலாம். அதே மாதிரி ஃபீடோஃபைல்ஸ்க்கு அவங்களோட அர்ஜஸையோ இல்லை அந்த விஷயத்தையோ கண்ட்ரோல் பண்ணுன்ற ஒரு மெக்கானிசம் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனா என்ன சொல்றாங்கன்னா, ஜெர்மனில டங்கன்ஃபெல் ப்ராஜெக்ட்னு ஒரு விஷயத்த ரொம்ப வருஷமா ரிசர்ச் பண்ணி தேவ் எக்ஸிக்யூட்டட் இட். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த செக்ஷுவல் டிசைர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான கோப் அப் மெக்கானிசம்ஸா உங்களுக்கு சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா அனானமஸா வருது. பிகாஸ் நோ ஒன் இஸ் கோயிங் டு சே தட் ஐ எம் செக்ஷுவலி அட்ராக்டட் டு எ சைல்ட். அது தெரிஞ்சாலே அவங்களோட செக்ஷுவல் அஃபண்டர்னு நினைச்சு நம்ம அவங்களை பார்க்கக்கூடிய பார்வையை மாற ஆரம்பிச்சிருங்கிறதால இதை கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல அனானமஸா பண்றாங்க. ஸோ இந்தியாவில் 2019 இருந்து அதோட பிரான்ச்சா வந்து டோன்ட் அஃபெண்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு நேம்ல ஆன்லைன் வெப்சைட்டாவே இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. லைக் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் செக்ஷுவலி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் சில்ட்ரன், அவங்களுக்கான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இதை சைக்காலஜிக்கலா எதிர்கொள்றதுக்கான ஒரு ப்ராசஸா அதுல சொல்றாங்க. பட் அதை தாண்டி நம்மளோட சுத்து வட்டாரத்துல நம்ம இப்ப சொல்ற அந்த குரூமிங் படியே வந்து யாரு ஸ்பெஷல் குழந்தைங்களோட அதிக நேரத்தை செலவு பண்றாங்க, குழந்தைங்களோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, பெரியவங்களோட குழந்தைங்களோட அதிக நேரம் இருக்கிறாங்க, ஸ்பெஷல்னு சொல்றாங்க, சீக்ரெட்ஸ் வச்சுக்கிறாங்க, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேஸ் பண்ண மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் அபியூசரை நம்ம சுத்து வட்டாரத்துல கவனிக்க முடியும். அப்ப நாம இதை பத்தி அவங்க கிட்ட பேசுறப்ப இந்த மாதிரியான ஹெல்ப் லைனோ இந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம்ஸோ இருக்குன்னு சொல்றது மூலியமா they can take an option to come out of this. ஸோ இது வந்து கம்ப்ளீட் 100% ஃபுல் ப்ரூஃப் கிடையாது. பட் இது மூலயமா ஒரு சிலரோட எண்ணங்களை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியும், மினிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இட்ஸ் பீன் கிளினிக்கலி ப்ரூவ். ஸோ பட் ஆனால் ஜெர்மனில இது இன்னும் ஒரு கான்ட்ரவர்ஷியலாகவும் போயிருக்கு. ஒரு பர்டிகுலர் இயர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை ஸ்டடி பண்றப்ப லைக் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க இன்டென்சிட்டி ஆஃப் அந்த தாட்ஸ் இருக்கக்கூடியவங்க. இன்டென்சிட்டி கம்மியா இருக்கவங்கள இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கவங்களோட கிளப் பண்ணி என்ன ஆயிருக்குன்னா எல்லாருமே அதிக இன்டென்சிட்டியோட போயிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளமும் வந்திருக்கு. ஸோ பட் இந்தியாவில இன்னும் அதை வந்து இப்போதான் 2 years ஆகுதுங்கிறதுனால பெரிய லெவலுக்கு ஸ்டடி கிடையாது. ஏன்னா இன்னும் அதை வந்து கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை வச்சுட்டு இருக்கிறதுனால தான் பீப்புள் கேன் ஈஸிலி அவைல் திஸ் சர்வீஸ்ங்கிறதுனால அது படி போயிட்டு இருக்காங்க.
ஸோ இன்னும் அதுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம சொல்ல முடியாது. பட் தெர் ஆர் வேஸ் தட் இஸ் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன், அதுக்கான ஒரு மெக்கானிசம்ஸ். ஓகே, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வேலண்டினா தோழர், நீங்க கை உயர்த்திருக்கிறீங்க, கேள்வி கேளுங்க. முதல்ல என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா தோழர்? கேக்குது தோழர். ஓகே, எனக்கும் 3 क्वेश्चन இருக்கு. என்னோட முதல் क्वेश्चन, இப்ப நீங்க நிறைய சர்வேஸ் எல்லாம் எடுத்துன்னு சொன்னீங்க. இந்த சர்வே எல்லாமே வந்து சிட்டி சைட்ல மட்டும் தான் எடுத்துட்டீங்களா, வில்லேஜ் சைட்லயும் உங்க சர்வேஸ் போயிருக்கா? ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு சிட்டி சைட்ல இருந்து தான் வெளியே வருதே தவிர வில்லேஜ் சைட்ல இருந்து எதுவும் பெருசா வெளியவே வரல. அங்க அபியூஸ் நடக்காம இருக்குன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சோ அந்த குழந்தைங்களுக்கான சப்போர்ட் எந்த விதத்துல நம்ம தரப்போறோம்? ஸோ சர்வே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாம பெரிய லைக் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் முன்வைக்கிறது என்னன்னா, இந்தியா ஃபுல்லாவே அக்ராஸா இருக்கிறதுல 13 ஸ்டேட்ஸ் அண்ட் 2 யூனியன் டெரிட்டரிஸ்ல கண்டக்ட் பண்ணதுதான் அந்த 2007 ஸ்டடி. அதை வச்சுதான் இப்போ வரைக்குமே ஓடிட்டு இருக்கு. அதை வச்சுதான் பாக்ஸோவும் கிரியேட் பண்ணாங்க. பட் 2017ல தான் வேர்ல்ட் விஷன் இந்தியா வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அது 26 ஸ்டேட்ஸ்லயும் 3 யூனியன் டெரிட்டரிஸ்லயும் கவர் பண்ண மாதிரியான ஸ்டடி. 348 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கவர் பண்ணிருக்காங்க. லைக் தமிழ்நாடு எடுத்தாலே தமிழ்நாடு சென்னையை தாண்டி மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸும் கவர் ஆயிருக்கும் அந்த சர்வே. ஸோ அந்த சர்வே படி பாத்தீங்கன்னா 1 in every 2 children ஆர் கெட் அபியூஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதே அந்த 53% ரேங்க்ல அதுல 1 in 5 children ஆர் ஃபியர், லைக் பயப்படுறாங்க, எங்க எனக்கு அபியூஸ் நடந்துருமோன்னு பயப்படுற ஸ்டேஜ்ல இருக்காங்க. 5ல் 1 குழந்தைங்களுக்கு அந்த பயம் இருக்கு அப்படிங்கறது அந்த டேட்டால சொல்றாங்க. இன்னொரு டேட்டா என்ன சொல்றாங்கன்னா, 4 ஃபேமிலிஸ்ல ஒரு ஃபேமிலி வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அது 4மே தான் ரெடியா இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரேரஸ்ட் கேசஸ்ல தான் ரிப்போர்ட்டே பண்றாங்க. ஸோ அப்ப இங்க ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம்ஸ் என்னன்னா, இப்ப நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல கவனிக்கணும், ரிப்போர்ட்டிங் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நிறைய அவேர்னஸ் போய் சேர்ந்ததுக்கான ஒரு வழியா பார்க்கலாம். ஸோ அப்ப இது இன்னும் டவுன் டுவர்ட்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் இருக்கக்கூடிய ரூரல் வரைக்கும் எந்த அளவுக்கு போயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான மெக்கானிசம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்ப மேல்தட்டு வர்க்கத்துல இதை வந்து எப்படி ஃபேமிலி ஹானரா பாக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். டவுன் உள்ளார போக போக நிறைய சோஷியல் ஸ்டிக்மா இருந்துதான் இருக்கு. இது வெளியே சொன்னா என்ன ஆகும், மானம் போச்சு, அகைன் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் குள்ளார மறைஞ்சுதான் போகுது. ஸோ இன்னும் அவேர்னஸ் ஜாஸ்தியா கிரியேட் ஆக இதை பத்தின விஷயங்கள் எல்லாருக்கும் போகும். அப்ப ரிப்போர்ட்டிங்கோடும் நம்ம ஈக்குவலா கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர், அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி வந்து இது சைல்ட் டு சைல்ட் அபியூஸ் வந்து நிறைய அதுவும் வந்து இருக்கு, அது பெருசா இது ஆகலன்றீங்களா? சோ அது நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கான முயற்சிகள் என்னவா நடக்குது? சோ அதுதான் இதுல வந்து என்னன்னா, நம்ம சைல்டுக்கு அந்த எண்ணம்ங்கிறது ஒரு செக்ஷுவலா பிஹேவ் பண்ணுங்கிறது அவங்க கான்சியஸா பண்றது இல்லை. அவங்க என்ன பாக்குறாங்களோ அதை ரெப்ளிகேட் பண்றாங்க நிறைய சந்தர்ப்பங்கள்ல. ஒரு சில விஷயங்கள்ல மூவிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, வீடியோ கேம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, இது எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ அப்ப என்னன்னா, நம்ம இந்த விஷயத்த அந்த குழந்தைங்க வளர வளர ஸோ நாம என்ன சொல்லுவோம்னா, இப்ப நம்ம சொல்ற அந்த சைல்ட் சேஃப்டி கான்வர்சேஷன்ங்கிறது ஒரு 3 வயசுல இருந்தே சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. பட் ஆனா நீங்க ஜென்ரலா ஒரு குழந்தைய வந்து குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறதுல இருந்து சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கலாம் at the age of 1. அப்ப அந்த ஏஜுக்கு அவங்க என்ன புரியுமோ அதை மட்டும் சொல்றது. ஸோ அப்ப இதை வந்து வளர வளர அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய டைம் என்ன ஆகும்னா, we dismiss their voices. ஒரு டிவியில பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம சீனை மாத்திரம் ஏன் மாத்திரம்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டோம் ப்ராப்பரா. ஸோ அப்ப என்னன்னா, நேச்சுரலாவே அந்த கியூரியாசிட்டியை க்ரோ பண்ண விட்டுட்டே இருப்போம், நாம அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க அதுக்கு இன்ஃபர்மேஷனை தேடி போய் தவறான விதங்கள்ல கத்துக்கிறாங்க, தவறான ஆட்கள் கிட்ட கத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல எக்ஸ்பர்ட் ஆகுறது இருக்கும். ஸோ அப்போ மோஸ்ட்லி இது எல்லாமே என்னன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்களோட பியர்ஸ் கிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ணுவாங்க. அந்த வாய்ப்பு வந்து அவங்க கிட்ட தான் இருக்கும், நிறைய அந்த போனோகிராஃபிக் வீடியோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்ப என்னன்னா, இது வந்து ஒரு அடிப்படை கல்வியா நம்ம இப்போ பேசின விஷயங்கள், லைக் திஸ் இஸ் சம்திங் தட் உனக்கு பிடிக்காத வகையில யாரும் செய்யக்கூடாது, நடந்துக்கூடாது, அதே மாதிரி நீயும் பிடிக்காத வகையில நடந்துக்கூடாதுன்னு சொல்றப்ப நிறைய அந்த புல்லிங் மாதிரியான விஷயங்கள், இன்னொருத்தவங்களுக்கான சேஃப் ஸ்பேஸை நான் கொடுக்கணும், இன்னொருத்தவங்களோட பவுண்டரியை நான் அத்துமீறக்கூடாது, இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காத வகையில அந்த கன்சென்ட் இல்லாம நான் ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம எக்ஸசைஸ் பண்றது என்னன்னா, பேசிக்கா வந்து நம்ம குழந்தைய டெய்லி கட்டி லைக் முத்தம் கொடுத்துட்டு தான் தூங்குவோம்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அம்மா முத்தம் கொடுத்துக்குவா, அப்பா முத்தம் கொடுத்துக்குவா அப்படின்னு. அதே மாதிரி நான் உன்னை தூக்கி மடியில உட்கார வச்சுக்கோ அப்படின்னு பழக பழக என்ன ஆகுதுன்னா, பெர்மிஷன்ங்கிறது, அந்த கன்சென்ட்ங்கிறது ஒரு விஷயத்த மாடல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப என் அப்பா அம்மாவே என்னோட பெர்மிஷன் இல்லாம செய்ய மாட்டாங்க, இன்னொருத்தவங்களும் நான் அதை அத்துமீற விட மாட்டேன் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்ப இந்த பார்ட் ஆஃப் லெசனை தான் நம்ம
வீட்ல இருந்தே ஆரம்பிக்கணும்னு சொல்றோம். இதை ஸ்கூல்ஸ்லயும் ரெப்ளிகேட் ஆகும். ஸோ அப்போ டீச்சர்ஸும் வந்து ஒரு பெர்மிஷனோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த, ஸோ அது ஜென்ரலா நம்ம ஸ்கூல்ல கதவை தட்டிட்டு வரதும் அதெல்லாம் தாண்டி, பட் ஆனா மற்ற எல்லா விஷயத்துக்கும் அந்த பெர்மிஷன் கன்சென்ட்டோட பண்ணக்கூடிய செயல்கள் மூலியமா இது எல்லா இடங்கள்லயும் நம்மளால அந்த குழந்தை வளர்ற எல்லா ஸ்டேஜஸ்லயுமே நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா when they become an adult they will do follow all these things. So அந்த ஒரு விஷயம் தான் we are recommending more. தொடர்புடைய அடுத்த கேள்வி ரொம்ப தெளிவா இருந்தது. நாங்க லாஸ்ட் வீக் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சொன்னோம், பேரண்ட்ஸும் சில்ட்ரனும் தினமும் ரெகுலர் ஆக்டிவிட்டியா பேசிக்கிட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு பர்மிஷன் வாங்கணும். சோ நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், சைல்ட் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ரொம்ப தெளிவா இருக்கீங்க. என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்டும் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்னு அமைப்புகள்லாம் இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. இந்த அமைப்புகள் இயங்கியும் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் போது இந்த அமைப்புகள் சரியா இயங்குதா அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. இந்த அமைப்புகள் குறித்து அவேர்னஸ், ஏன்னா நான் ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்ததால என்னோட கேள்வி மறுபடியும் வில்லேஜ் சைட்ல இருந்து இருக்கு. சோ இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த அவேர்னஸ் இருக்கு, அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு பிரச்சனை வந்தா நம்ம இந்த அமைப்பு கிட்ட போலான்ற அவேர்னஸ் இருக்கா? அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம மறுபடியும் இங்கேயே பேசிட்டு இருக்கோமே தவிர அங்க இருக்கிற குழந்தைகளோட கன்சர்ன் நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே, லைக் அக்ராஸ் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப ஆக்சுவலி நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, சென்னைக்கு இப்பதான் வந்து 5 வருஷமா அந்த இடத்த ஃபில் பண்ணாமே இருந்தாங்க. இப்பதான் ரீசெண்டா வந்து சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரை நியமிச்சாங்க. ஸோ 5 வருஷமா அந்த சிடபிள்யூசியோட மேனேஜ் பண்றதுக்கு ஆளே இல்லாம தான் ஓடிட்டு இருந்திருக்கு. ரூரல்ல இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி. இப்ப நம்ம சொல்ற அந்த போர்டு இப்ப எல்லாமே என்னன்னா, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை அட்ரஸ் பண்றதுக்காகன்னு ஒரு ரோல இருக்கே தவிர அது நடக்காம இருக்கிறதுக்கு இவங்க தான் போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சைல்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர் சொல்றோம், கவுன்சிலர் ஸ்கூல்ல இருக்கணும் சொல்றோம். இவங்களோட எல்லாரோட ரோலும் என்னன்னா, ப்ரிவென்ஷனுக்கு முன்னாடியே அந்த அவேர்னஸ், ப்ரிவென்ஷனுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றது. பட் ஆனா இவங்களோட ரோல் இவங்க ஓவர் தி இயர்ஸ் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நடந்தா நான் போய் அந்த இடத்துல நிக்கணும், அங்க என்ன கேஸ் ஆச்சுன்னு பதிவு பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும், அந்த குழந்தைய தனிச்சு கூட்டு வரணும், அவங்களுக்கு ஒரு சேஃபான இடத்த கொடுக்கணும், அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கிறது தான் அவங்களோட ப்ரிடாமினன்ட் ரோலாவே அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கேப்ஸை ஃபில் பண்ணணும்னா we need to do it from the top. So Department of Social Defense, Department of Social Welfare, இங்க இருக்கவங்க இதை ப்ராப்பரா சென்சிடைஸ் பண்ணி they have to recruit the people. அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தெளிவுபடுத்தி அனுப்பணும். இது வந்து எல்லா இடங்களையும் பாக்குறது, சென்னையில இது ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் பாக்குறப்ப, நீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் பாக்குறப்ப என்ன ஆகும்னா, அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் சென்சிட்டிவாச்சு இருப்பாங்க. ஒரு இயருக்கு இவ்வளவு ட்ரைனிங் பண்ணுங்கிற ஒரு நேமுக்காகவாச்சும் போயிட்டு ஒரு இடத்துலயும் பண்ணிருப்பாங்க. பட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னையில இருக்கிற இடத்துல சொல்றேன், இந்த என்ஜிஓஸ் இல்ல வேற எதனா பண்றத, இந்த ரோட்டரி இவங்கெல்லாம் பண்றத they will collect pictures and they will showcase that they have done there, they have done all those required numbers. So சென்னை இன்னும் மோசமா தான் இருக்கு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் கம்பேர் பண்றப்ப. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு கேப்ஸ் உள்ளுக்குள்ளார வச்சுட்டு சிஸ்டமேட்டிக்கா we are failing. சோ அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, over the years நீங்க வந்து இந்த ரிப்போர்ட்டிங், இந்த ஜஸ்டிஸ், இந்த லீகல்லாம் நம்பாதீங்க. நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் கை வைத்தியம்னா இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்தோம்னா நாளைக்கு போய் இவங்க கிட்ட துணைக்கு நிக்கணும்னு அவசியம் இருக்காது அப்படின்னு. ஸோ அதனாலதான் ப்ரிவென்ஷன் இஸ் மோர் ரெக்கமெண்டட் தேன் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு அந்த பார்ட் சொன்னப்பையும் சொன்னேன். ஏன்னா இங்க அதிகாரிகள் சரியில்லை அப்படின்னு அதிகாரிகளை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு லேமான ஒரு இண்டிவிஜுவலா நம்மளால பெரிய குரல்லாம் பண்ண முடியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அகைன் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃபேமிலியால இது பெருசா பண்ண முடியாது. அப்ப இந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கறது அவங்களோட ரோல். பட் ஆனா அவங்க செய்யலையா, அப்ப நாம வேற ஏதாவது வடிவத்துல செய்வோம் அப்படின்ட்டு தான். ஸோ இப்போ எஸ்பெஷலி இது ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருந்தப்ப லாஸ்ட் இயர் பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறம் கனெக்ட் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணணும்னா, கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல உட்காந்து வீடியோஸா, யூடியூப் வீடியோஸா தமிழ்ல உட்காந்து கிரியேட் பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்துக்கணும். ஸோ அப்ப என்னன்னா, என்னென்ன வடிவத்துல இது போய் அங்க ரீச் ஆகுமோ அந்த விஷயத்த நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்கு. ரேதர் ஒரு ஆபீசர் இருக்காங்க, இதுக்குன்னு துறை சார்ந்து ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களை நம்பிட்டு இருக்கிறப்ப அவங்க பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளார we are letting so many children to face through this. ஸோ அப்ப ஈக்குவலாக அதை பிரிட்ஜ் பண்ண வேண்டியது இருக்கு. ப்ராப்ளி இப்போ இந்த போர்டு இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் பரிச்சயமானதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆக்சுவலி ஒரு ப்ரோக்ராமே பண்ண பிளான் பண்ணிருந்தோம், டிஸ்ட்ரிக்ட் லெவல் கன்சல்டேஷன். அதை பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா, பிளான் பண்ணதுன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த சிட்டிலாம் பண்ணக்கூடாது.
ஏன்னா இங்க ஏகப்பட்ட என்ஜிஓ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு அவேர்னஸ் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட மாடலா கிரியேட் பண்ணோம். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இயங்கக்கூடிய சென்சிட்டிவான ஆஃப் கலெக்டர் இருக்காங்க, டிசிபிஓ இருக்காங்க அப்படின்னா ஒரு 5ல் 3 பேர் சென்சிட்டிவா இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாடல் கிரியேட் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டா 0 டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் சைல்ட் அபியூஸ் கொண்டு வந்து எல்லாருக்குமே அவேர்னஸ் கிரியேட் பண்ணா அந்த மாடல் எல்லா இடத்துக்கும் கொண்டு போனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ள லாக்டவுன் வந்துச்சு. திருவண்ணாமலையில ஸ்டார்ட் பண்ணோம், முடிச்சுட்டு வந்தா லாக்டவுன் ஆரம்பிச்சது, அதோட போச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் we weren't able to do with lack of support from the system. ஸோ சிஸ்டம் இயங்க வைக்கணும்னா நாம இன்னும் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி போக வேண்டியதா இருக்கு. மறுபடியும் நீங்க வந்து சிஸ்டம்ல தான் பிரச்சனை பண்றீங்க. நன்றி தோழர். திருவண்ணாமலை நீங்க என்னோட டிஸ்ட்ரிக்டும் திருவண்ணாமலை தான். அடுத்து அந்த மாதிரி ஏதாவது அந்த சைட் கொண்டு போனீங்கன்னா கட்டாயமா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, சப்போர்ட்டிவ்க்கு நாங்க இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா லாக்டவுன் முடிச்சு போனோம் இல்லையா, இப்ப ஜான்ல கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு ஜான்ல மறுபடியும் போயிட்டு அப்ரோச் பண்ணிருந்தேன் எஸ்பி ஆஃபீஸ்லாம். மார்ச் மந்த் ஃபுல்லாவே ஒரு 30 days கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு இடம்ட்டு பிளான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் லாக்டவுன் வந்துருச்சு. சரி, அடுத்த முறை நீங்க வந்து திருவண்ணாமலை பக்கம் போனீங்கன்னா நீங்க வந்து வேலண்டினா தோழரே ஆரணி வெள்ளூர் அந்த ஆரணி சைடுல எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். கண்டிப்பா நான் கான்டாக்ட் பண்றேன் அக்கா கிட்ட பேசிட்டு. கண்டிப்பா. ஓகே, நன்றி. மறுபடியும் பிருந்தா தோழர் கை உயர்த்தி இருக்கிறீங்க, கேள்வி கேளுங்க. ஆமாம் தோழர், ஒரே ஒரு கேள்விதான். இப்போ ஆண் உடம்பு காரணமா தான், அப்புறம் ஹார்மோன் காரணமா தான் இப்படி எல்லாம் நடக்கிறதாவும், பெண்களுக்கு அப்படி இல்லாதனாலதான் பெண்கள் இந்த மாதிரியான அபியூஸ் உள்ளுக்கு ரொம்ப அதிகம் போகாத மாதிரியும் ஒண்ணு இருக்கு. நீங்க ஜெண்டர் ஈக்விட்டி பத்தி பேசுறீங்க, அப்போ இதுக்கு நீங்க சரியான விளக்கம் தருவீங்க? ஓகே, இப்போ அது ஆக்சுவலி ஒரு டிபேட்டாவே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இந்த 18 வரைக்கும் சில்ட்ரன் சொல்றோம் இல்லையா, அப்ப குழந்தைங்களுக்கு இந்த அவங்களோட செக்ஷுவல் பிளஷரையோ இல்ல வந்து அந்த ரொமான்டிசைசிங்கோ அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதனாலேயே வந்து இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் வந்து 18ல இருந்து 16 ஆக்கணும், ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஜெண்டர், ஆண் விருப்பப்பட்டாலும் பெண் விருப்பப்பட்டாலும் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குலாம் நிறைய குரல் வந்துட்டு இருந்துச்சு. 18க்கு கீழே அப்படின்னு வச்சிருப்ப லீகல் ப்ரொசீடிங்ஸா லால பாக்ஸோல எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 16 வயசுல ஆண் பெண் 2 பேருமே விருப்பப்பட்டு தான் அந்த ஒரு உடல் உறவுலையோ இல்ல வந்து ஈவன் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கனாலுமே லா எப்படி பாக்குதுன்னா அந்த பையன் தான் அந்த தப்பு பண்ணிருப்பான் அப்படின்ட்டு அவனுக்கு தான் தண்டனை கொடுக்குது. அப்ப ஜேஜே ஆக்ட்னு ஒரு விஷயத்த உள்ளார கொண்டு வருவாங்க. அதுபடி ஜேஜே ஆக்ட் படி அந்த பையனை கிரிமினலைஸ் பண்றதுக்கான ப்ரொசீடிங்ஸ் நம்ம ஊர்ல இருக்கு. ஸோ இதை நிறைய ஆக்டிவிஸ்ட் நிறைய வந்து இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டே வச்சு நிறைய டிபேட்லாம் போயிருக்கு. அகைன் இப்ப இதுக்கு முன்னாடி 3 to 4:30 ஒரு செஷன் இருந்துச்சு. துளிர்ல இருந்தும் கீதா ராமசேஷன் அவங்களோடய ஒரு டிஸ்கஷன் போட்டுருச்சு. அப்ப பேசுறப்பையும் வந்து இந்த ரிப்போர்ட்டிங், குழந்தைங்களுக்கு அப்போ உரிமைகள் கிடையாதா, குழந்தைங்க வந்து ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாது, இல்ல செக்ஷுவல் நீட் இருக்கக்கூடாதா, பெண்கள் இருக்கக்கூடாதா அப்படின்னு. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா இது வந்து லைக் ஒருத்தவங்களோட செக்ஷுவாலிட்டி வந்து நம்ம கொஸ்டின் பண்றக்கூடிய ஒரு ஸ்பேஸா இருக்குன்னா அது கிரிமினல் ஆக்டுக்குள்ளார வரப்ப நம்ம இந்த பாக்ஸோவியோ இல்ல ஒரு கிரிமினல் ஆக்ட் ஐபிசியோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து அந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண பார்க்கறோம். ஸோ அப்ப ஆக்டிவிஸ்டா இதுக்குள்ளார இருக்கிறப்ப என்னன்னா எங்களுக்கும் ப்ராப்பர் கிளாரிட்டி கிடையாது. இப்போ பாக்ஸோ அவங்க துளிரோட ஹெட் வந்து பேசுறப்ப சொல்லிட்டு இருக்காங்க, பாக்ஸோ எல்லாம் ஃப்ரேம் பண்றப்ப நான் இவ்வளவு கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்தேன், பட் ஆனா அதெல்லாம் சுத்தமாவே கண்டுக்கல. இப்ப இதுதான் பிரச்சனைன்னு சொல்றோம், ஆனா அந்த பிரச்சனைக்கான திருப்பி அமெண்ட்மெண்ட்டை யாரும் கொடுக்கறது கிடையாது. கிரிமினலைஸ் பண்ணணும் இல்ல டெத் சென்டென்ஸ் கொடுக்கணும்னு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அதெல்லாம் உறுதிப்படுத்துறாங்க. பட் டெத் சென்டென்ஸ் கொடுத்தோம்னா என்ன பிரச்சனைங்கிறத தெளிவுபடுத்தி நம்ம டேட்டா கொடுக்குறோம், பட் ஆனா அதை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ லீகலா நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து லைக் த லீகல் சிஸ்டம் இஸ் நாட் லிசனிங் டு த கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ அப்ப பெண்களுக்கான உடல் தேவைகள், அவங்களுக்கான செக்ஷுவல் நீட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேசிட்டு இருக்கோம். லைக் நார்மல் அது இன்னும் நார்மலைஸ் ஆகணுங்கிறது தான் விருப்பம். அட் சேம் டைம் நெக்ஸ்ட் நம்ம பேச வேண்டியது குழந்தைங்களுக்கான நீட்ஸ். ஸோ அது அவங்களுக்கான செக்ஷுவல் நீட்ஸை இப்போ பேச போறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது ஆப்வியஸ்லி பெண்களோட உடல் தேவைகள், அவங்களுக்கான செக்ஷுவல் நீட்ஸா. ஸோ அந்த கான்வர்சேஷன்ஸ் இன்னும் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இன்னும் ஓப்பனா பேசுறதுக்கான விஷயங்களும் அதிகமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதான் என்னோட விருப்பம். ஸோ அட்மைர் லைக் அதனாலே நம்ம இப்போ நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான விஷயங்கள், பிரைமரியான விஷயங்கள், இந்த ஓடிடி யூடியூப் சேனல்ஸ்லாம் நம்ம அதிகமா வர வைக்கிறதுக்கான ரீசனும் அதுதான். அது மூலியமா நிறைய லேர்னிங் எனக்குமே பர்சனலா நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப இதுவும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தானே, இதை நம்ம புரிஞ்சிக்காம இவ்வளவு நாள் இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இட்ஸ் அ வெல்கமிங் லைக் மூவ் அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, வேற யாருக்கும் கேள்விகள் இல்லையே? இதோட நம்ம செஷன் முடிச்சுக்கலாமா?
ஓகே, ரைட், டன். ஓகே, ஸோ சந்தியா, நீங்க ஃபைனலி ஸ்பாட்டிங் மெசேஜ் நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னா அதோட சொல்லி நீங்களே நிறைவு செய்யுங்க. ஓகே, ஒரே கீவேர்டு தான். ஸோ நாம எல்லாருமே இந்த பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம பார்ட் ஆஃப் த சொல்யூஷனா இருக்கணும்னா we need to talk a lot. ஸோ நம்ம பேச பேச கிடைக்கிற சான்சஸ்லாம் அதை பேசுறப்பதான் நமக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கு. அப்ப நம்மளுக்கான ஒரு முன்னெடுப்பு, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கான ஒரு பாதுகாப்பான உறைவிடத்தையும் நம்ம கொடுக்கணும்னா நாம இதை பத்தி அதிகமா பேசணும். நாம இப்படி ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிக்கிறப்ப இந்த டாபிக் எல்லாம் வந்து சென்சிட்டிவ் டாபிக் இல்ல ஸ்டிக்மேட்டிக் டாபிக் இல்ல டபு டாபிக் அப்படின்னு ஓரம் வச்சிடாம எல்லாரும் நார்மலைஸா பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்ப அந்த தெளிவான பார்வையும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதனால we need to talk a lot. ஸோ இந்த ஹோல் அப்ஜெக்டிவ் ஸ்டார்ட் பண்றப்ப லெட்ஸ் டாக் CSA அப்படிங்கிற ஒரு இதை தான் டிஷர்ட்ல போட்டு ஓட ஆரம்பிச்சோம். ஸோ இதை நார்மலா எல்லாரும் பேச ஆரம்பிங்க, அதனாலதான் நம்ம இன்னும் இந்த பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால எல்லாருமே இதை பேச ஆரம்பிக்கணும். இர்ரெஸ்பெக்டிவ் எதனா ஒரு இன்சிடென்ட் நினைச்சுனா மட்டும் பேசாம நம்மளோட பார்ட் ஆஃப் த கான்வர்சேஷனாவே இது இருந்துச்சுன்னா அப்ப இது இன்னும் நார்மலைஸ் ஆயிடும் அப்படிங்கிறது தான் ஒரே ரிக்வெஸ்ட். ஸோ அதுக்கான விஷயங்களை நம்ம பேசுவோம். நம்ம வீட்டுல உட்காந்து பேசுவோம், ஒரு டின்னர் டைம் உட்காந்து அப்ப பேசுவோம், ஒரு நியூஸ்ல பாக்குறோம்னா அப்போ ஒரு மொமெண்டா எடுத்து இதை பேச ஆரம்பிப்போம். ஸோ அப்ப நார்மலைஸா ஆயிடும் அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட். ஓகே, சோ பியூட்டிஃபுல்லி சார். தேங்க்யூ சந்தியன். நீங்க வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல வந்து நீங்க கண்டினியூஸா நம்ம கூட நீங்க பேசியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் பா. யா, லெட்ஸ் பி இன் டச். எஸ், எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.